எனவே நீங்கள் இப்பொழுது எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய நாடு இப்பொழுது எங்கே போய்க் கொண்டிருக்கிறது என்றால், நம்முடைய நாட்டு மக்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நான் இப்பொழுது எங்கே போய்க் கொண்டிருக்கிறேன் என்றால், நான் இப்பொழுது எங்கே போய்க் கொண்டிருக்கிறேன் என்றால், என்ன மீட்டிங் கேட்டாலும் கூட்டுல போறான். ஐயோ நான் எங்க போயிருக்கிறேன்? நீ எங்க போயிட்டு இருக்க எனக்கு தெரியாதியா? நான் தூக்கநாய்க்கு மாலை போயிட்டு இருக்கிறேன். வர அப்படின்னு அப்படி தள்ளி உட்காரு, ரோடு மறைக்குது. தூக்கநாய்க்கு மாலையமா? ஐயோ நேத்தாயே அங்க மீட்டிங் சோடா பாட்டில் அடிச்சாங்க, என்ன இறக்கி விட்டியா? இறக்கல விட முடியாது, அப்படி விடுங்க. வர மச்சான். காரை ஃபாலோ பண்ணு. உன் தங்கச்சி பிரசவம்னு சொல்லிட்டேல்ல, பிடி டிரைவர் மை தம்பி எங்க இருந்தாலும் பறந்தாச்சு வந்துருப்பாரு. அத பத்தியா வண்டியே வந்தாச்சு. பார்வதி உடனே பிரசவ வார்டு கூப்பிட்டு போங்க, நான் போய் பெரிய டாக்டர் கூப்பிட்டு வந்துடுறேன். போறோம்னா ஒழுங்கா கட்டுங்க. சத்தமே வராத ஒரு பொண்ணு பிரசவத்துக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன். பொண்ணுக்கு ஜன்னி வேற கண்டிருக்கு. பிரசவ வார்டு சேர்மன் பொண்ணு திறக்க வராங்க. அந்த பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்குது. உன் பிரச்சனை அப்புறம் தான் பார்க்க முடியும். போயா. அல்லோ 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 வாட்டு வாட்டு வாட்டு. ஒரு பணக்கார பொண்ணோட வெட்டி விளம்பரத்துக்காக ஒரு ஏழை பொண்ணோட உயிர் வீணானுமா? நல்லா பேசி அசத்துரு. பங்கன் முடிஞ்ச உடனே மைக்க கட்டி கையில கொடுத்துடுறேன். சேர்மன் விட்டு வாய்ஸ் பிள்ளை நின்று நல்லா பேசி நல்லா வசூல் ஆகும். சத்தியமா வந்து சங்கோ. என்ன ஒரு தங்கச்சி தான் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, இன்னொரு தங்கச்சி அழைச்சிட்டு வரலையா? அவ வேற ஒரு பிரசவ ஆஸ்பத்திரிக்கு டொனேஷன் கொடுக்க போயிருக்கா. ஐ சீ. பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ், போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் ரெடியா? எவரிபடி இஸ் ரெடி டு கம். டாக்டர், அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸா இருக்கு. ஒரு தடவை வந்து பாத்து போங்க. இந்த நேரத்துல தொந்தரவு பண்ணாதயா. டாக்டர், எனக்கு நின்னாலே கால் வலிக்குது. லெட்ஸ் கோ. தோபரியா, அந்த பொண்ணோட பிரசவ வலியோட என் மேலத்தோட கால் வலி தான் முக்கியம். சோ டோன்ட் டிஸ்டர்ப் ஹியர். ஐ சே கெட் அவுட். வாங்கம்மா. தேங்க் யூ. வாங்கம்மா. எங்க குடும்பத்துல பிறந்த எல்லாருக்குமே ஏழைங்களுக்கு உதவணுங்கிற மனப்பான்மை அதிகம். அந்த நல்ல எண்ணத்தினாலதான் எங்க ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத இந்த தர்ம ஆஸ்பத்திரி, சேரி, இந்த மாதிரி சீப்பான இடங்களுக்கெல்லாம் நாங்க வரோம். என் சிஸ்டர் சக்தி இந்த பிரசவ வார்டனோட என் பொண்ணு மயக்க மட்டும் விழுந்துட்டாப்பா. டாக்டர் யாருமே வரலப்பா. குழந்தைங்க கூட பெருமைப்படலாம். ஒரு குழந்தை பிறக்கிறத விட நீங்க பிரசவ வார்டை திறக்கிறதா முக்கியமா? சட்டு புட்டுன்னு வந்து ரிப்பனை வெட்டல, உங்க மூக்க வெட்டி காக்காய் போட்டுருவேன். என்னடி இனிமே ரிப்பனை வச்சுட்டு ரெண்டு பேரும் சடத்தம் பண்ணு. இப்படி கண்ட இடத்துல கட்டிட்டு திறக்கிறேன்னு சொன்னீங்கன்னா பல்ல தட்டி பல்லாங்குழி விளையாடுறேன். வெற்றி நெறியாத வெட்டு. அப்புறம் திறப்பலாம் முடிஞ்சல, போய் வேலை பாரு. என்ன பதிவு இதெல்லாம்? என்ன யாரும் தெரியாம அவமானப்படுத்திட்டல. கல்யாணம் பண்ணி போறியா? கூட நல்லா தான். நாளைக்கு ஒண்ணு உண்டே இல்ல நாக்கல. என் பேர் வித்யா இல்ல. ரொம்ப நொல்லு பிரச்சனை. நீங்க பிரசவ வார்டை திறந்தா வைப்பீங்க, நான் உங்களை பிரசவ வார்டை அட்மிட் பண்ணிடுவேன். சந்தையாமா நல்லா இருக்குதுமா, கலர் பார்த்தாலே தெரியுது. போயா, என்னடி நினைச்சிட்டு இருக்காங்க? முதலாளி, மரம் விழுந்து கை உடைஞ்சு போனது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வைத்தியம் பார்த்துட்டு வா, பணம் தரேன்னு சொன்னீங்களே, இப்ப ஒண்ணுமே சொல்லாம போறீங்களே. இந்தாமா மரம் உருண்டு இந்த கை உடைஞ்சு போச்சு, அந்த கை நல்லா இருக்குது இல்ல. உருண்டு போன மரம் உடைஞ்சு போச்சு, நானே கால் விட்டு கிடக்கிறேன். ஏன் பணம் கொடுமா எனக்கு? அதுக்கு நான் பணம் எதுவுமே கிடையாது, போய் வேலைக்கு வாணி பாப்பா. இதுதான் இந்த பூனை மாதிரி பொடி போடக்கூடாது. முதலாளி, என்னம்மா பெரிய மனசு பண்ணணும். கண்ணம்மா பாவம் புள்ள குட்டிக்காரி,
புருஷனை வேற பறி கொடுத்தோம். புருஷனுக்கு வேணும் ஏற்பாடு பண்ணலாம், ஆனா பணம் காசுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஏண்டா ஏழப்பாளையம்னா உங்களுக்கு அவ்வளவு வகத்தாளமா போச்சா? ஏய், என் இடத்துல நியாயம் பேச நீ யாரா? அண்ணா அங்க வந்து சொல்லுங்க. வரணுங்க. என்ன ராஜா? எந்திரிங்க ராஜா. மரங்களுக்கு மத்தியில இருந்திருந்து நீ மரமாயிட்ட. மரத்துக்கு கொடுக்கிற மரியாதை உனக்கு கொடுத்தா நீ மனுஷனாவ. ஒழுங்கு மரியாதை அந்த பொண்ணுக்கு நீ பணத்தை கொடுக்கல, உன்னை அறுத்து போட்டு கட்டல் பண்ணி படுத்துருவேன். துண்டு போட்டுற கொடுத்துறேன். பையோட கூடிய இத்தனோட கை, அதுக்கு இவ்வளவு பெரிய பையா? இது கைக்கு இல்லப்பா, உன்னோட வாய்க்கு. இதாம்மா, வாங்கிட்டு போ. இனிமே வேலைக்கு வர பொண்ணு கிட்ட ஏதாச்சும் கலாட்டா பண்ண, என்ன அறுத்து போட்டு கட்டில் பண்ணி படுத்துடுவேன். எத்தனை வாட்டிமா சொல்றது உன்ன வேலைக்கு போக வேண்டாம்னு? நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு 5,000 போதாக்க? ஆமா, நீ சம்பாதிக்கிறதெல்லாம் உன் ட்ரெஸ்ஸுக்கும் ஊர் குழந்தைகளுக்குமே சரியா போகுது. அதனால தான்டா நான் கஷ்டப்பட்டு உன் குழந்தைகளுக்கு வேண்டி சேர்த்து வைக்கிறேன். போச்சு வா, புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? வா. இல்லடா, என்ன சொன்னாலும் நீ இந்த வருஷம் கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். ஆமா, சும்மா அந்த கல்யாணம் ஆயிட்டு பேசாதமா, எனக்கு எரிச்சல. ஐ, வாத்தியார் படா? என்ன வாத்தியார் படம் பாக்கலாம் படத்தை மாத்துறீங்களா? இதுவும் வாத்தியார் படம் தாங்க. ஏன் எல்லாரும் பிரசவ வார்டுக்கு போகாம வாசல் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நீங்க தானே எங்களை கொண்டு வந்து சேர்த்துறீங்க தம்பி. உங்க மேல இருக்கிற கோபத்துல எங்களை எல்லாம் வெளியே தள்ளிட்டாங்க. யாருக்கு அவளுக்கு இவ்வளவு நோயம் பண்றாளுங்க? வாங்க வாங்க, ஆப்பு வச்சு அடிச்சிடல. உள்ள காட்சி பொம்பளைகளை போய் வெளியே துரத்திருக்கீங்க. நீங்க பொம்பளையாடி? ஆமா, உங்களை உங்க அம்மா 10 மாசம் சுமந்துதான் பெத்தாங்களா, இல்ல ஆர்டர் கொடுத்து செஞ்சாங்களா? இந்த மாதிரி ஆளுங்களோட பேசினா நாம தான் சீப் ஆயிடுவோம். கூட்டிட்டு வந்திருக்கோம்ல, அவங்களே பேச சொல்லு, அப்பதான் புரியும். பாரு மாம்பழையோ, ஆஸ்பத்திரிங்கிற தைரியத்துல அவசரப்பட்டு சண்டை ஆரம்பிச்சுக்காதீங்க. இங்க பிரசவம் தான் பாப்பாங்க. கை கால் முறிஞ்சு போச்சுன்னா கட்டு போட மாட்டாங்க. அப்புறம் பஸ் புடிச்சு தெலுங்காலையும் தான் போகணும். செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிங்க. அடேங்கப்பா, இன்னைக்கு தான் இடுப்பு வளைஞ்சு வேலை செய்யறாளுங்க. நான் போய் அக்கா வீட கூப்பிட்டு வந்தேன். இந்த பார்மதி, நீ என்ன வேணாலும் சொல்லு, நீ வண்டி ஓட்டல, பறக்கிற. அதுக்கு ஏர்போர்ட்ல லைசன்ஸ் தராங்க, வாங்கிட்டு வந்துட்டு வண்டி எடுத்து போ. நான் எல்லாம் சொன்னா உங்களுக்கு மண்டையில ஏறாதுங்க. நான் ஊர் புள்ளத்தாச்சி கிட்ட சொல்லி அவங்க வந்து கடிச்சு வச்சா தான் புத்தி வரும். ஏன் பெரியவர, எதுக்காக என்ன பார்த்து அப்படி ஓடி வந்தீங்க? ஆஷா, நீ சின்ன அம்மனி தெய்வானையோட மகன் தானே? அம்மா, என்னப்பா இந்த நேரத்துல? நீ துடி துடிச்சு சித்திரவதைப்பட்டப்போ நான் காரணத்தை கேட்டதுக்கு நீ மூடி மறைச்சியே, அந்த விடுகதைக்கு இப்ப பதில் கிடைக்க போகுது. என்ன சொல்ற? அம்மாவாசைங்கிறது யாரு? அமாவாசையா? நீ எங்க பார்த்த? அவர் உயிரோடு இருக்க போறது இன்னும் 1 மணி நேரமா 1/2 மணி நேரமா. அதுக்குள்ள அவரை நீ பாக்கணும்னா அதுக்கு முன்னால் நாம யாருங்க உண்மையை நீ சொல்லி ஆகணும். என் மனசுக்குள்ளே வச்சு பொதிஞ்சு போகணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சே அவனும் விதி இருக்கு. வா சொல்றேன். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி உங்க அம்மா கூலிக்காரி இல்ல,
நான் பிறந்த வீடு ஊர்லயே பெரிய வீடு. எங்க அப்பாவுக்கு நாங்க அண்ணன் தங்கச்சிங்க 6 பேரு. வயிறா கஞ்சி குடிச்சிட்டு எங்கேயாச்சும் போய் தூங்குனியா இந்த குட்டி மாம ஊஞ்சில எட்டி உழப்பேன். அட ஏனுங்க சாமி, எங்க மூஞ்சி உயரத்துக்கு உங்க கால் வளர்ந்திருந்தா எங்களுக்கு ஏன் இப்படி கஞ்சி ஊத்திட்டு அலையறீங்க? குட்டி மாமா, தெய்வா எங்க அமாவாசையா இருக்கா நீ காணோம்? கும்பிடுவானுங்க தாயி. என்ன இருக்கா நீ குடிக்கிறதே கஞ்சி, அத காலாகாலத்துல குடிக்க கூடாதா? அது வந்துங்களே. இல்ல தாயே, பாத்தியாரு வேலைக்கு படிக்கிறதுல தம்பி, அது இன்னைக்கு வந்துச்சு. பஸ்ஸை விட்டு இறங்கி வர்றப்ப பேசிக்கிட்டே வந்தோம். நேரமாச்சு தாயி. என்ன அவர் வந்திருக்காரா? ஆமாங்களே. சச்சுவேலு, சின்னமணி கூப்பிடுறாங்க, ஆடா. ரொம்ப வளர்ந்துட்டானுங்களே இல்லீங்களே. கும்பிடுறேங்க. பெரிய வீட்டு அம்மனி தன்னை கும்பிடணும்னு சொல்லி குத்தி காட்டுது. கும்பிடுறா. ஐயோ, அப்படி இல்ல. நீங்க படிக்க போன இடத்துல பழசெல்லாம் மறந்து போட்டானுங்களே. வணக்கம். வந்ததே வந்தோம், இங்கேயே கஞ்சி குடிச்சு போட்டு போயிடலாம் தம்பி. ஐயோ இருங்க, நான் போய் டம்ளர் எடுத்து வந்துடுறேங்க. இல்லைங்க, உங்க கையால கஞ்சி குடிக்கிறது எனக்கு முக்கியம், டம்ளர் முக்கியம் இல்ல. ஆமாமுங்களே. இன்னைக்கு கஞ்சி ஊத்துனீங்களே, இதே மாதிரி பெரிய கிட்ட சொல்லிங்களே. பள்ளிக்கூடத்துல என் பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு ஆயுசுக்கு கஞ்சி ஊத்துற மாதிரி இருக்குமுங்களே. சின்னமணி செய்வீங்களா? தெய்வான, ஊருக்கே படி அளக்கிற வம்சத்துல பிறந்தவன் நீ. ஆனா ஊருக்கே செருப்பு தைக்கிற பரம்பரையில பிறந்தவன் தான். நாம 2 பேரும் ஒண்ணு சேரணுங்கிறது சின்ன வயசு கனவு. என்ன மறந்துடும் சொல்றதுக்காக உன்னை இங்க வர சொன்னேன். மறக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு தான் நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னது? ஊர்ல இருக்கிற கால்களுக்கெல்லாம் செருப்பு தைச்ச வம்சமாச்சேன்னு இனி என் முன்னாடி நீங்க வேதனைப்படக்கூடாது. அதனாலதான் என் மனசுல உள்ள கால்களுக்கு நானே தைச்சது. இந்த செருப்பு உங்க காலில் இருக்க வரைக்கும் என் மனசும் உயிரும் உங்க காலடியில இருக்கிறதா நீங்க புரிஞ்சுக்கணும். தாய விழுந்திருக்கு. நாச்சா, உனக்கு அந்த டாக்டர் மாப்பிள நிச்சயம் அமையவா இருப்பாரு. பொண்ணு பார்க்க வர போறாங்க. அட ஏன் மச்சான், இந்த வீட்டுல பொண்ணே கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் எப்படி பார்க்க வருவாங்க? பேப்பரை படிச்சிருப்பீங்க, மண்டையில ஏறல. எங்களுக்கு ஒரு பதில சொல்லிட்டு அப்புறமா நகரியா? யோ, உனக்கு எங்களுக்கு ஒத்து வரலன்னு எங்களை வீட்டை விட்டு துரத்திட்ட. சரி, இப்ப அப்பனுக்கு மகன்களுக்கு வரவில்லைன்னு ஊருக்கே தெரியற மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்கியே. இனிமே எங்களுக்கு எல்லாம் எவையா கடன் கொடுப்பான்? நான் என் பொண்ணுங்களுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. நீங்க ஊரு பூரா வாங்கின கடன்களுக்காக இதை தாரவாத்து கொடுக்க முடியாது. அதனாலதான் நான் இப்படி விளம்பரம் கொடுத்தேன். யோ, அப்ப நாங்க பொழைக்கிறதுக்கு என்ன வழி? நீங்க பிறந்ததே தப்பு, இதுல பொழைச்சா என்ன செத்தா என்ன? வரைக்கும் நல்லா ஓடி ஆடிக்கிட்டு இருந்த மனுஷன் எப்படியோ தலையில அடிபட்டுருச்சு. பேச்சு முச்சு இல்லாம கிடக்குறாரு. பிள்ளை குரல் கேட்ட உடனே உங்க அப்பனுக்கு பேச்சு வந்துருச்சுடா. அதாம்மா ரத்த பாசங்கிறது. அப்பா, என்ன வேணும் சொல்லுங்கப்பா. முதல்ல அந்த அயோக்கிய பசங்களை வெளியே போய் சொல்லு. ஐயோ ஐயோ, என் நெஞ்சை வெடிச்சு போல இருக்கு. உயிர் எழுதி வச்சிட்டோம். இப்போ வக்கீல் வந்து படிப்பாரு, நீங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுங்க. அப்பா படிக்கட்டுங்களா? பொள்ளாச்சி தாலுகா சேத்துமடை கிராமத்தைச் சேர்ந்த எஸ் தீர்த்தமலையாகிய நான் சித்த சுவாதீனத்துடன் எழுதி வைத்த உயில் பத்திரம் என்னவென்றால், எனது பெயரில் இருக்கும் சொத்துக்கள் முழுதும்
எனது தனிப்பட்ட சுய சம்பாத்தியமாகும். நான் உயிருக்குயிராக நினைத்திருக்கும் எனது புதல்விகளான நாச்சம்மா, அலமேலு, தெய்வானை ஆகிய எனது 3 பெண்கள் மட்டுமே இந்த சொத்தினால் பயனடைய வேண்டும். ஆகவே எனது சொத்துக்கள் முழுவதையும் நான் பெற்ற பெண்களுக்கும் அவர்களை திருமணம் செய்து கொள்ளும் மாப்பிள்ளைகளுக்கு மட்டுமே சேர வேண்டும் என்று இந்த உயில் மூலம் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா, இத கேட்க கேட்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்குப்பா. அப்பனுக்கு வச்ச கொள்ளிய அணைக்காம கொண்டு வர சொன்னீங்களே, எதுக்குண்ணா? ஆத்திரம் வந்தா அடுத்தவனை கொளுத்திட்டு அதுல நீங்க பீடி வத்த வைப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதான் அப்பனை கொளுத்துட்டு அதுல பீடி பத்த வச்சேன். சரிங்கண்ணா, உயிரோட இருந்தா உண்டு இல்லைன்னு பாக்கலாம். செத்தவனை போய் என்னென்ன பண்ண முடியும்? அறிவு இருந்தா ஆண்டவனையே கூட ஜெயிக்கலாம்டா. ஆமா, நம்ம சொந்தத்திலேயே முழு மாங்காமடை யாரா? பாத்தியா, மஞ்சா பலூன் இத்த சோடு வந்திருக்கு. இத அமுக்குனா பீ பீன்னு சத்தம் வரும். ஒரு 10 பைசா கூட காசு இல்லையா? காசு இல்லையா? அப்புறம் எதுக்கு என்ன ஊத சொன்ன? சும்மா ஒரு தமாசுக்கு தானுங்க. தமாசா? இங்க வா. காலம் காத்தால பல்லு கூட விளக்காம வெறும் வயிற்றுல கண்ணு கலங்குற அளவுக்கு ஊத சொன்னீங்க. அது ஏன்? ஒரு தமாஷு. தமாசு? ஏன் உங்க அம்மா அடுப்பு ஊதுவாள? உங்க அம்மா கிட்ட தமாஸ் பண்றது? அவங்களுக்கு கண்ணு எனக்கு வயிறு எரியுதுடா. என்னடா ஒண்ணு அந்த நீல பல்ல ஊதி காட்டுங்க. ஊதி காட்டினா பார்த்து ஓடி போயிருவீங்க. என்ன குறைகாட்டி நினைச்சீங்களா இல்ல வித்து காட்டு நினைச்சீங்களா? இந்த ஊரை லொள்ளு புடிச்சு நாய்ங்கடா. ஒரு பலூன் வாங்க வக்கில்ல பாரதேசி பண்டார நாய்ங்க. பங்காளி பங்காளி டாய், பங்காளி நோங்காளி தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். பலூன் வாங்கினா வாங்க, நான் கடை கட்ட போறேன். உனக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு. எங்கடா வந்திருக்கு? உன்னைய பெரிய வீட்டு மலைச்சா மச்சான் கையோட கூட்டு வச்சுனாங்க. மலைச்சா மச்சான் என்ன கூட்டு சொன்னாரா? எதுக்கு மொத்தமா பலூன் வாங்க போறாரா? பலூனை வைக்கிற பத்தி உன்னை விட்டு போகாத. நானும் தான் அந்த வீட்டுல பிறந்தேன் வளர்ந்தேன். பிறந்தேன்னு சொல்லு ஒத்துக்கிறேன். ஆனா வளர்ந்தேன்னு சொன்ன இந்த பலூன் ஊதுற மாதிரியே உன்னை குனிய வச்சு ஊதி வெடிச்சிருவேன். செஞ்சாலும் செய்வா. வா போலாம். இருடா, இத கொஞ்சம் தூக்குடா. கந்தசாமி, நீ இங்கே நில்லு. நீ எல்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நான் போய் மச்சான் கூட்டிட்டு வரேன். ஏண்டா, தவகளை எல்லாம் வீட்டுக்குள்ள வரும்போது நான் வரக்கூடாதா? போடா, நீ மாடிக்கு போறதுக்கு 1 வாரம் ஆகும் மேடா. வாயா பலூனு. கும்பிடுங்க மச்சான். வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? அட நீங்க ஒண்ணு, அது 5 பைசாக்கு தேராது மச்சான். ஏய், மேல வந்தா ஊதி தொங்க விட்டுருவேன். யோ, குட்டி பாமனை திட்டின வெட்டி. நீயாவது தூரத்து சொந்தம், அவர் எங்களுக்கு நெருங்குற சொந்தம். ஜாக்கிரதை. நெருங்குற சொந்தமா? இவன் சுருங்குற சொந்தமாச்சு. என்ன மணங்குற? விட்டா ஓடி போயிடலாம் தான். தம்பி, வீடு தேடி வந்தவரை திட்டக்கூடாதுப்பா. வருத்தப்படுவார்ல, யார் மனசும் புண்படக்கூடாது. மச்சான் மாடிக்கு வந்துடலாம். கந்தசாமி, நம்ம மூத்த தங்கச்சி கல்யாணம், அதான் உன்னை கூப்பிட்டு அனுப்பிச்சேன். கல்யாணத்துக்கு நான் என்ன ஊதுறவன் தானே கூப்பிடணும். பலூன் ஊதுறவனை கூப்பிட்டுருக்கீங்க. ஓ, பந்தலாங்கிறதுக்கா? பெரிய பலூனை ஊதி தொங்க விட்டுருவோம். கல்யாண மாப்பிள்ளையே நீதான்ப்பா. ஆமாய்யா. மச்சான். ஆமா. நானா? வர்ற 5ஆம் தேதி அண்ணன் முகூர்த்தமே வச்சுட்டாருங்க. யோ, கல்யாணத்துக்கு வேட்டி சட்டை வாங்குறதுக்கு எவ்வளவு பணம் வேணும்? கல்யாணம்னா 3 பைசா உட்காந்தாங்க போடணும். அதுக்கு ஒரு 2 கஜம் 6,4 ரூபாய்ங்க. வெள்ளை வேட்டி தான் கட்டணும். அதுக்கு ஒரு 9 ரூபாய்ங்க. அப்புறம் இந்த பொள்ளாச்சிக்கு போயிட்டு பஸ் காசு 70 காசுங்க. 16,4 ரூபாய் ஆகுதுங்க. எதுக்கு நீங்க ஒரு 3/4 ரூபாய் போட்டு மொத்தமா 17 ரூபாயா கொடுத்துருங்க. 3/4 ரூபாய் எதுக்கு? நான் எப்போ டவுனுக்கு போனா பக்கவாடத்துல டீ குடிக்கிற பழக்கம் மச்சோ. பணத்தை தூக்கி எறிடா. யோ, நீ கேட்டதுக்கு மேலேயா இருக்கு. போய்க்க. ஐயோ, இது என்னமோ நல்ல நோட்டாட்டு தெரியல, கள்ள பணமாட்டு தெரியுது. அங்க என்னடா சத்தம்? நாச்சா, எனக்கு முறை பண்ணு. காத்திருந்த முன்னாடி நேற்று வந்து தள்ளிட்டு போய் தப்பா சொல்றேன். நாய இன்னைக்கு வந்து உன் தள்ளிட்டு போறேன். என்ன பண்ண போற? பணத்தை எடுக்கலான்னு கீழே வந்த செருப்பாலே அடிச்சு கொண்டுடுவேன். நல்லா இருங்க, நல்லா இருங்க. காலடியிலே குடும்பம் நடத்தினா எப்படி? மச்சான், சந்தையில வாங்கின வேட்டி நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இறக்கி கட்டினா இன்னும் நல்லா இருக்கும். இதுக்கு கீழே இறக்கி பார்த்து. நம்ம குடும்பத்துல மாப்பிள்ளை ஆயிட்டீங்க. இனிமே பலூன் ஊதுறது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. அடுப்பு ஊதுனா நம்ம குடும்பத்துக்கு நல்லதுங்களா? அதெல்லாம் தங்கச்சி ஊதும், நீங்க வடிச்சு இறக்குனா போதும். மாப்பிள்ளை, மத்த அண்ணன்களை மாதிரி நான் மோசக்காரன் இல்ல. என் தங்கச்சிக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு
5000 ரூபாய். ஐயோ, இவன் பணத்தை ஏன் கொடுக்குறீங்க? நான் பண்ணவே இல்ல. ஐயோ, அம்மா, பணம் கொடுக்காதீங்க. ஐயோ, எதுவும் ஆயிராதுமா. உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது, எல்லாம் உன் நன்மைக்கு தான். அப்பா, யாரப்பா? கொஞ்சம் கையெழுத்து போடு. கையெழுத்து எங்க போடுறது? எங்க வேணா போடு, ஆனா ஆடாம போடு. கொண்டா. பா ப்ளூ இன் பலூன். மாப்பிள, என்ன பலூன் எழுதுறீங்க? பலூன் கந்தசாமி என் பேரு. ஐயா, அப்படின்னு எழுதக்கூடாது. வெறும் கந்தசாமி தான் எழுதணும். பத்திரம் இல்லையா? அப்படின்னா அந்த கல்யாணமே வேண்டாம். இந்தாங்க உங்க வேட்டி வந்துருங்க. யாருக்கு வேணும் வேட்டி? வேட்டியா? அந்த ஆள் தான் பலூன் தொழில் விட்டல, வெறும் பேரு தான். நீ போடுப்பா. இது நியாயம். கொண்டா கொண்டாயா. எங்க பொண்ணு? இங்கதான். எத்தனை பொண்ணு? ஒண்ணு மட்டும்தான். மாப்பிள்ளை எதுக்கு எடுத்தாலும் வேட்டி அவுத்துறாரு. இந்த மட்டும் இந்த முடிஞ்சுங்க. நல்லா இருங்க. சம்சாரம் வா, சந்தை கடையில் நான் நின்ன இடத்துல எல்லாம் சுத்தி காட்டுறேன். நல்லா இருமா. போய் வரேண்ணா. வரேண்ணா. போயிட்டு வாங்க. வரேண்ணா. வர்ற மச்சான். சின்ன மச்சான். மச்சான். ஐயா 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 அம்மா, ஐயா ஐயா. ஐயோ ஐயோ. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. குட்டின பாலை சாப்பிடுறீங்களா? இந்த கட்டை சாப்பிட்டு 4 நாளாச்சு. ஏன் கையில காசு இல்லையா? அம்மா, வாழ்க்கையை வறுத்து போன மாதிரி இங்கேயே வந்து உட்காந்துருக்கீங்க. உன்னைய மலைச்சாமி மச்சான் வர சொன்னாரு. மலைச்சாமி மாமா என்ன வர சொன்னாரா? நல்லா இருங்க. மாப்பிள, இந்த ஐஸ் பெட்டி எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கௌரவமா ஜோடா கடை வச்சுங்க. தம்பி, அண்ணா, தங்கச்சி பங்கு 3000 ரூபாய் கொடுத்துருப்பா. சரிங்கண்ணா. நீங்க வாங்கிக்கங்க. மாப்பிள, அத வாங்கறதுக்கு முன்னாடி இதுல ஒரு கையெழுத்து போட்டுருங்க. இந்த கையெழுத்தெல்லாம் என்னால போட முடியாது. ஏய், என்னடா தங்கச்சி கழுத்துல தாலி கட்டி தொங்குற திமிரா? நீ என்ன மிரட்டினாலும் என்னால கையெழுத்து போட முடியாது. ஏய், இல்லைங்க மச்சான், எனக்கு கையெழுத்து போடவே தெரியாது. கை நாட்டுதான். ஓஹோ தம்பி, அவர் எதையும் நாட்டுறாரா? அத வாங்கிக்க, நீ காசை கொடு. சரிங்கண்ணா. மாப்பிள, கைவண்டி வாசல்ல நிக்குது, மை அதுலதான் இருக்குது, வாங்க. தங்கச்சி, அண்ணா, என்னால முடிஞ்சதெல்லாம் வாரி இறைச்சு உனக்கு ஒரு வளமான வாழ்க்கை கொடுத்துட்டேன். நல்லா இருமா, நல்லா இரு. அண்ணா, அண்ணா, எங்க கடை பக்கம் வந்தீங்கன்னா சோடா குடிச்சிட்டு போங்க. ஐயோ, என்னால தாங்க முடியலடா, தாங்க முடியலையே. போற போக்குல சோடாவெல்லாம் ஞாபகப்படுத்திட்டாளே, என்னால தாங்க முடியலையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. என்ன சொல்றீங்க? உங்க கூட நான் தனியா பேசணும். உங்களுக்கே நல்லா தெரியும், எங்க அண்ணனுங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எங்க அப்பாவோட சொத்துல 3 பங்கு தானே தவிர அவங்க கூட பிறந்த தங்கச்சிங்க இல்ல. கல்யாணங்கிற பேர்ல எங்க அக்காங்களோட 2 பங்கையும் அவங்க எழுதி வாங்கிட்டாங்க. மிஞ்சி இருக்கிறது நான் தான். என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்த போறதுல உங்க பங்கு என்னன்னு தெரிஞ்சிட்டு போதா வந்த. எனக்கு உங்க சொத்துல எந்த பங்கு வேண்டாம். நீ கட்டின புடவையோட வா, காலம் பூரா உன்னை வச்சு காப்பாத்து. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம்னா சத்தியமா எங்க அண்ணனுங்க இருக்கிற இந்த ஊர்ல நடக்காது. அதனால இந்த ஊரை விட்டு ஓடுறத தவிர வேற வழியே இல்ல. மௌனமாயிட்டீங்க. இந்த பாட்டு சித்தம் உன் காதல விழணுங்கிறதுக்காகத்தான். அச்சமில்லை, அச்சமில்லைன்னு நானே சொல்லி கொடுத்துட்டு உன் அண்ணனுங்களுக்காக பயந்துட்டு இந்த ஊரை விட்டு ஒண்ணா இந்த பசங்களுக்கு படிக்கிற தமிழ் மேலேயே மரியாதை இல்லாம போயிடும். அந்த தப்ப தமிழுக்கு நான் செய்ய மாட்டேன். அப்போ நம்ம கல்யாணம் நாளைக்கு காலையில முறப்படியும் அண்ணனு கிட்ட பொண்ணு கிட்ட வரப்போறேன். அதுக்கு அவங்க ஒத்துக்கலன்னா அதுக்கப்புறம் நம்ம முடிவை நாம எடுத்துக்கோம். ஐயோ, நாளைக்கு காலையில் நீ எனக்காக காத்துக்கிட்டு இருக்க. இப்ப நீ தைரியமா போற. ஏண்டா, உனக்கு என்ன துணிச்சல்றா? பெரிய ஜமா வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்பேன்னு சொல்லுவேன். ஏன்பா, உனக்கு என்ன அக்காவா தங்கச்சியா? நீ ஏன் தனியாளு? நமக்கெல்லாம் கஞ்சி ஊத்துற முதலாளிய எடுத்தறிஞ்சு பேசுற, பழைய முறைகளை மாத்துற. அதை விட நாம இங்க பேசிட்டு இருக்கிறத எசனாக்கால விழுந்தா போதும்,
கூண்டோட கொளுத்திடுவாரு. நீ ஒருத்தன் படிச்ச வந்துட்டு ஊரையே கெடுக்கிறியப்பா. இதுக்குதான் கர்மாந்திரம் இந்த பள்ளிக்கூடத்துக்கே பிள்ளைங்களை அனுப்ப கூடாதுங்கிறது. எப்பா சத்திவேலு, நீ சின்ன மணியை கட்டிக்க போறேன்னு சொல்றத கேட்டா என் நெஞ்சு கொலையெல்லாம் ஆடுதுப்பா. உனக்கு சிகப்பு தோலதான் வேணும்னா நம்ம சனத்திலேயே கஷ்டம்தான். இருந்தாலும் எப்படியாவது ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிடுறேன். இவங்க மட்டும் வேண்டாப்பா, வேண்டாப்பா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை என் கண்ணு முன்னால கெட்டு போக நான் விட மாட்டேமா. முதுகெலும்பு இல்லாம ஒரு கூட்டமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறத விட தனி மனுஷனா எதிர்த்து நின்னு சாகரத்தான் நான் பெருமையா நினைக்கிறேன். அப்பா சத்திவேலு, அப்போ என் கூட தைரியமா வர்றதுக்கு இங்க ஆம்பளைகளே இல்லையா? நான் இருக்கேன் வாத்தியாரையா. ஆமா, பெரியவங்களே என்னோட வர பயப்படுறாங்க. நீ சின்ன பொண்ணாச்சே, உனக்கு பயமா இல்ல? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு சொல்லி கொடுத்தது நீங்க தானே வாத்தியாரையா. உச்சி மீது வாயிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை அச்சமில்லை எங்கடா வந்த? உங்க தங்கச்சி தெய்வானைய முறப்படி பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். பின் வாசல் வழியா வந்து கொட்டங்குச்சியில கஞ்சி வாங்கி குடிக்கிற பையன் முன் வாசல் வழியா வந்து முறப்படி பொண்ணு கேட்கறேன்னு சொல்றிய, எவ்வளவு நெஞ்செழுத்தண்டா உனக்கு? இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நான் இல்ல, என் கால்ல போட்டிருக்க செருப்பு. என்னடா சொன்ன? செருப்பு தைக்கிற நாய. எங்களுக்கு செருப்பை தைக்கவும் தெரியும், அத்துமீறினா அதை கழட்டி அடிக்கவும் தெரியும். இந்த செருப்பை எனக்கு தைச்சு கொடுத்ததே உங்க தங்கச்சி தான். அந்த உண்மையான அன்புக்கு கட்டுப்பட்டு தான் இப்ப இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன். நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சு, உன்னை குடும்பத்தோட வச்சு கொளுத்திடுவேன். தெய்வான, தெய்வான, தெய்வான. ஏய், தெய்வான் என்று என் தங்கச்சி பேரை இனிமே உன் வாய் சொல்லக்கூடாது. யாரா உங்க வாத்தியா? என் தெய்வானைக்காக நான் அடி வாங்கலாம், ஆனா என் பசங்க மேல ஒரு அடி பட்டுது, எலும்ப எண்ணிரும். யாரா உன் தெய்வான? மறுபடியும் அந்த பேர் உன் வாயில வரக்கூடாது. உன் பேரை சொல்றதுக்காக என்ன கொண்டுருவாங்கன்னா நான் சாகர வரைக்கும் உன் பேரை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். இன்னையோட நீ என் தங்கச்சி வர மறக்கணும். தெய்வான, நீ என்ன மறந்துடலாம், ஆனா என்னால உன்னை மறக்கவே முடியாது. நிறுத்துங்கடா, அவன் அடிச்ச கொண்டுறாதீங்க. சட்டத்தோட ஊர்வலமா உள்ள வந்தான், ரத்தத்தோட ஊர்வலமா வெளியே போட்டான். அப்பத்தான் அந்த சேரி ஜனங்களுக்கு நம்ம கண்ட பயம் இருக்கும். வாங்க. இப்படி அடிபட்டு சித்திரவதைப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன். அப்படியும் இந்த கொடுமையை என்னால தடுக்க முடியல. என்ன பண்ணிச்சிருக்க? இல்ல, என் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ பிறந்த வீட்டை விட்டு ஓடி வந்திருக்க. இத புரிஞ்சுக்காம நான் கூப்பிட்ட குரலுக்கு நீ வரலங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உன் அன்பை சந்தேகப்பட்ட பாரு, அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது. நீ தான் மன்னிக்கணும். அறிஞர் அண்ணா, அறிஞர் அண்ணா,
அப்பா அம்மா வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, எனது அருமை தம்பிமார்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் எனது அருமை தம்பியும் தமிழாசிரியருமான சக்திவேல் செல்வி தெய்வானை வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்ளும் இந்த திருமண விழாவில் கலந்து கொள்வதில் நான் வெட்ட மகிழ்ச்சி அடைகிறேன். வேட்டுக்குடியைச் சேர்ந்த தெய்வானை கீழ்குடியைச் சேர்ந்த சக்திவேலின் தமிழை காதலித்து அந்த தமிழுக்காக பிறந்த வீட்டையும் துறந்து வந்திருப்பதும் அதற்காக சக்திவேல் சிந்திய இரத்த துளிகளும் எனது நெஞ்சை நெகிழ வைக்கிறது. ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று சொன்ன அவ்வையின் கருத்துக்கு புது விளக்கமாக நான் சொல்லிக் கொள்வேன். தமிழ்நாட்டில் இருப்பது ஒரே ஜாதி, அது தமிழ் ஜாதி. இதனால் தான் தந்தை பெரியாரின் வழியை பின்பற்றும் நானும் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி போன்ற எனது தம்பிமார்களும் இத்தகைய கலப்பு திருமணங்களை ஆதரிப்பதோடு ஏராளமாக நடத்தி வருகிறோம். இந்த இனிய நன்னாளில் இந்த மண விழாவை துவக்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா, வழக்கமா அழுகு சத்தம் கேட்கிற சேரியில இன்னைக்கு பாட்டு சத்தம் கேக்குதே, பாத்தீங்களா? அந்த கழுதை எவன் கூட ஓடி போய் எப்படி சீரழிஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா நம்ம சொத்துல ஒரு பங்கும் போகுதுன்னு நினைக்கும் போதுதான் என் உயிரே போகுது. கவலையே படாத, அந்த சேரி பசங்களுக்கே தண்ணிய வாங்கி கொடுத்து செட்டப் பண்ணி இருக்கிறேன். இப்ப பாட்டு சத்தம் தானே கேக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒப்பாரி சத்தமே கேட்கும். உன் மகன் வெளியே வர போறானா இல்ல நான் உள்ள போட்டேன்? வேண்டாங்க, பணக்காரங்க வரைக்கும் நம்ம வேர்வைத்த வேலை பேசிருக்காங்க. ஆனா இப்ப ரத்தத்தையே வேலை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கா நான் அடிச்சுக்க மாட்டேன். ஏண்டா பாடமா நடத்துற? பாடங்கள பழனிசாமி, அந்த அயோக்கியனை நம்ம ஒத்துமைக்கு வச்ச பரிச்சு அதுல நம்ம ஃபெயில் ஆயிடக்கூடாது. அவன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கக்கூடாது. ₹2 தான் ஆச்சு, இதுக்கு ₹20 ஆச்சுன்னு சொல்றேன். அந்த காலத்துல நாம தான் ஊரை ஏமாத்துவோம்.
இந்த காலத்துல நம்மளை ஏமாத்துறதுக்கு பல பேர் கிளம்பிட்டானுங்களே. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல எங்களை கலாட்டா பண்ணி அவமானப்படுத்தினது இவன் தான்ப்பா. அது மட்டும் இல்லப்பா, அடுத்த நாள் நம்ம ஆளுங்களை அடிச்சு உதைச்சது கூட இந்த ஆளுதான். என்னங்க வாங்க உள்ள போயிடலாம். நில்றி, என் வயசுல இது மாதிரி எத்தனை சைஸ்ல அருவா பார்த்திருப்பேன். ஆமா, நீ யார் கண்ணு? உங்களுக்கு நெருங்கின சொந்தம். அடிச்சு கொன்னைங்களே தமிழ்வாதியார் சக்திவேலு. அவருக்கு உங்க தங்கச்சி தெய்வானைக்கும் பிறந்த ஒரே மகன் மதிவான. அப்பனை கொன்னது நீங்க தான் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். அட நம்ம மாப்பிள்ளைங்கன்னோ. ஓஹோ, செத்து போன மாப்பிள்ள பெத்து போட்ட மாப்பிள்ளையா நீ? சரி, நாங்க உங்க அப்பனை கொன்னுட்டோம், நீ எங்களை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போலான்னு அருவாளோட வந்திருக்கிறியா? அருவாள் வெய்ய காலத்துல வேர்க்குரு வந்திருக்குற, அடிச்சா முதுகு சூரிய இருக்கா தூக்கிட்டு வந்தா அல்ல ஆள் போங்கயா. இனி உங்களை போட்டு வெட்டுறாங்களாக்கு? ஏற்கனவே எங்க அப்பா செத்து போய் எங்க அம்மா இத்தனை வருஷமா व्यसனப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அழுது தீத்தாச்சு. நானும் உங்களை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போய் மண்டகாயிரம் வெயில் உட்காந்து கல் உடைக்கணும். எங்க அம்மா ஒரு மூலையில உட்காந்து மோக்ஷம் தரமாக்கு. அப்புறம் எதுக்குடா வந்த? பொறிக்கல்ல சாப்பிடறதுக்கா? வடபாயாசத்தோட விருந்து சாப்பிடலான்னு வந்தனுங்க மாமோ. எங்க அப்பாவை நீங்க எல்லாம் கொன்னிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோன்னே ஒரே போடலான்னு பார்த்தேன். அப்புறம் ஊருக்குள்ள விசாரிச்சா மாமனங்களுக்கு 3 பொண்ணுனாங்க. யாரோட அந்த பார்ட்டிக்கு நீங்க வந்து பார்த்தா நம்ம ஹாஸ்பிட்டல் டோங்கராக. நாம எப்படி கேஸ்னா மரத்துக்கு சீலை கட்டினால வாயை திறந்தனா ஜொல்லி நிக்கிறதுக்கு 4 நாள் ஆக. இப்படி நல்லா மப்பு மந்தாரமா கொத்தும் கொலையுமா இருந்துச்சுன்னா மனுஷன் போல பெண்ணாருது. அதான் யோசிச்சு பார்த்தேன். தப்புன்னு யாராச்சும் ஒருத்தையும் பிடிச்சு தாலி கட்டி போட்டோம்னு வச்சுக்கங்க, பழிக்கு பழி வாங்கின மாதிரி இருக்கும். ஏமாந்த சொத்தை டப்புன்னு அமுக்கின மாதிரி இருக்கும். கடைசி காலத்துல எங்க அம்மாவை இந்த மாதிரி பங்களால உட்கார வச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் தான் ஆக்கி போடுறதுக்கு எல்லாம் அத்தை மாடுங்க. அத்தை நீங்க அத்தை இல்ல, அத்த ஒரு 40-45 நாள் ஒரு டைப். நீ ரொம்ப லொள்ளு பேசுற. உங்க அப்பனையாவது வெட்டி போச்ச, உன்னை உயிரோட போச்சிருவேன். பாருங்க மாமா, எங்க அப்பாவாவது திருக்குறள் எல்லாம் படிச்ச தமிழ்வாதியார். ஒரு அம்சமா அடக்கமா பேசுவாரு. நம்மளுக்கு படிப்பறிவு எல்லாம் இல்லைங்க. பேசிட்டே இருப்பேன், பொசுக்கு நடுவில் கட்ட வார்த்தை வந்துரு. பொம்பளை எல்லாம் இருக்கிறாங்க, அசிங்கமா போயிரு. ஞாபகம் வச்சுங்க. நல்லா யோசிச்சு இந்த 6 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தியா, 3 பேர்த்துல யாராச்சும் ஒருத்திய கட்டி வைங்க போதும். ஐயரை பார்த்து முகூர்த்த நாள் குறிச்சிட்டு சொல்லி அனுப்புங்க, நான் வாரேன். அண்ணா 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 அண்ணோ நில்லுங்க. பலூன் கன்சாமியோட கடை இருங்க. யோ, ஊருக்கு புதுசா? அதான் உருப்படாதவங்களா எல்லாம் கேட்டு இருக்க. போய் உருப்பட வழியை பாத்தியா? போயாயோ. சரி, இப்போ ஒரு டைப் தான் போல இருக்கு. ஏமா இந்த சேத்து மடையில பலூன் கந்தசாமிங்கிறவரோட டீ கடை இருங்க. என்ன பெரிய மேரேஜ் இந்த துப்பு துப்புறாங்க? புதுசா கட்சிக்கு ஆரம்பிச்சிருப்பாரா? பலூன் கந்தசாமின்னா அவ்வளவு கேவலமா போச்சா? அந்த ஒரு சந்தையில 1000 பலூனை இதே வாயால ஊதி வைத்த வேண்டி இன்னைக்கு ஒரு துண்டு ஊறுகாய்க்கு உங்ககிட்ட ஓடி ஆடுறேன். காலங்காத்தால டீ போடுற பாய்லர் கொண்டு போய் சாராயம் காத்துட்டு குடுத்துட்டு வந்து நிக்கிறியே, நீ உருப்படியாயா? சும்மா குடுக்கறதுக்கு நான் ஒண்ணும் சும்மா இல்ல. பாய்லரை குத்தகை கொடுக்கறனாக்கு தினம் 100 மில்லி சாராயம் எவண்டி கொடுப்பான்? அதுவும் நாக்கு குருசியா சுட சுடா. யோ, ஒரு டீ போடையா? டேய், என்னமோ நீதான் டீய கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிற. என்னடா வேணும்? டீ வேணும். காசு எவ்வளவு வச்சிருக்க? ஏயா, டீ கேட்ட சொத்து கணக்கெல்லாம் கேட்டு இருக்க. டேய், காதோட அப்படின்னா காது பிஞ்சிட்டு போய் அந்த பக்கம் விழுந்துரு. லொல்லு பயிர் பேசாம எவ்வளவு வச்சிருக்க? 1.5 ரூபா இருக்கு. அதை என்கிட்ட கொடு. கொடுத்துட்டு கடையை நீ வச்சுக்க. வயலர் எங்கய்யா? வயலர் இருந்தா கடையை நான் வச்சுக்க மாட்டேனா? உங்ககிட்ட கொடுக்குறேன். துண்டு அதுல ஒரு உருமால் வேற. 1.5 ரூபாய் வச்சுட்டு உலக பிசினஸ் மேன் மாதிரி வந்துடுறேன். பறக்கிற காக்காயை பிடிச்சி மூஞ்சி விட்டுருவேன். ஓடுறா. ஐயோ, ஏய், எங்கடி போற? சாராயம் ஆடுறதுக்குள்ள ஒரு கிளாஸ் ஊத்திட்டு வர ஊரே. அண்ணனுங்களா பார்த்து உன்னை என் தலையில கட்டி வச்சாலும் ஆண்டவனா பார்த்து எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்திருக்கான். அவன் தான் சந்த சந்தையா போய் டாக்டர் உத்தியோகம் பார்த்து எங்க குடும்ப பெருமையே காப்பாத்திட்டு இருக்கான். ஓ மகாஜனங்களே, நோயாளிகளே, நொந்து போனவங்களே, உங்க உடம்புல 55,307 நரம்புகள் ஓடிட்டு இருக்கு. டேய், ஓடிக்கிறா. அடிக்கிறீங்க? நீ யாரு அதை கேட்க? நான் தான் அவனை பெத்தவன். அப்ப இவன் அடிக்கிறான். பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. ஐயா, போன வாரம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. இந்த வாரம் இப்படி தலையெல்லாம் நரைச்சு போச்சு.
இந்த வயசுல தலை இருக்கிறதே பெரிய விஷயம், இதுல நினைச்சு போச்சுக்கிறியா? தாத்தா, இந்த வயசுல தலைமுடி நரைக்கத்தான் செய்ய, அதுக்கு போய் செலுத்துக்கிறீங்களா? யார் சொன்னது வயசாகி போச்சுன்னு? போன வாரம் தான் எனக்கு 25 வயசு. இந்த போட்டோவை பாருங்க. இது நீயா பக்கத்து வீட்டுக்காரனா? அட, இத்தனோண்டு வயசு ஆளாத்தான் இருக்கீங்க. இந்த பாவி கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டு இந்த கோலம் ஆயிட்டேன். இப்ப யாரு என் பொண்டாட்டிக்கு பதில் சொல்றது? நான் சொல்றேன் பொண்டாட்டிக்கு. இதெல்லாம் ஒரு பொண்டாட்டி ஐயா. அணில் பிள்ளைக்கு ஜடையை போட்டு அதுல கொஞ்சம் பூ வச்சு கொண்டு வந்து நிறுத்திட்டு பொண்டாட்டிங்கிற. போப்பா, என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க தம்பி. இருங்க. ஆமா, உங்ககிட்ட இதே மாதிரி இன்னொரு மருந்து இருக்குமா? எல்லா மருந்தும் ஒண்ணுதாங்க. அப்படி போடுவேன். என்னன்னு சொல்றான்? எப்பா நிஜதான்ப்பா, கலர் மட்டும் தாங்க வேற வேற. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கோ எடுத்துங்க. ஆனா அது பருத்தி கொட்டப்பா. இது குடுக்கலாமா? இது மண்ணெண்ண. எப்பாப்பா இதாப்பா கொடுத்த சொல்லையா? ஆமாங்க, இந்த கிரமம் தான். சரி, அப்போ நீங்க ஒரு வாழ வேண்டி தமிழ் பொண்ணு தானே? ஏன் தெலுங்கு பொண்ணுன்னா வாழாதா? சும்மா உங்களை காப்பாத்துறதுக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதை நீங்க குடிங்க. இதே மாதிரி தலை அரைச்சு போய் வயசாயிரு. விட்டு ஆட்டுங்க, ஜோடி பார்த்து கரெக்டா இருக்கு. ஓடி போயிரு. ஊருக்குள்ள இருக்காத, பழனி படிக்கட்டுல உட்காந்துக்க. தம்பி நான் வர்றேங்க. தம்பி, எங்க குடும்பத்தை காப்பாத்திட்டேன். கடைக்கு வந்து ஒரு டீ சாப்பிட்டு போ. பயிலர் இல்லையே. சும்மரியா? மகாஜனங்களே, உன்னை கொலை பண்ணி போடுவேன். என் உடம்புல தெம்பு இல்ல, ஓடி போயிரு. இப்ப அந்த மூலிகைல வேலையில மூலிகையா? இந்தாப்பா சாப்பிடு. ஏண்டி, காலையில இருந்து ஒரு துண்டு ஊறுகாய்க்காக அவன் பின்னால நான் ஓடியாடுறேன். தெருவுல போற ஒருத்தர் கூட்டி வந்து உட்கார வச்சுட்டு டீ சாப்பிடுங்கன்னு சொல்றேன். எப்பா, மூணாவது மனுஷன் முன்னாடி இப்படி சண்டை போட்டுட்டு ஏப்பா நம்ம குடும்ப பேரை கெடுக்கிறீங்க? என்னடா நம்ம குடும்பம் பெரிய மைசூர் மகாராஜா குடும்பம். ஒரு கிலோ சாயத்துக்காக மட்டும் நான் ஓடி ஆடிட்டு இருக்கிறேன். பெரியப்பா, ஐயா பெரியப்பாவா? ஒரு சிங்கிள் டீக்கு சொந்தம் கொண்டாடுறான். கூட ஒரு வடையை சேர்த்து கொடுத்தா சொத்துல பங்கு கேப்பா. பங்கு கேட்கறதுக்காக வரலீங்க பெரியப்பா. நியாயமா உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை வாங்கி தரதுக்காக வந்திருக்கேன். அடங்கொப்பம் தில்லாலங்கடியோ, எங்களுக்கு சொத்தா, எங்களுக்கு சொத்தா. சொத்து கணக்கு எல்லாம் பின்னால பாத்துக்கலாம். இப்ப என் கணக்கு ஒரு 1,000 கூட 150 அடிச்சு வந்துடுறேன். எப்பா, ஏன் உனக்கு ஒரு 75 வேணுமா? உனக்கு வேணுமா? பெரியப்பா, நான் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆனா நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் எங்களை எல்லாம் டிவியில காமிச்சாங்களா? எங்க அம்மா சொன்னாங்க. யாருப்பா உங்க அம்மா? உங்க கடைசி தங்கச்சி தெய்வானியோட மகன் தான். அடங்கோ, என் கொள்கையம்மாவா நீங்க? என்ன, என் தங்கச்சி தெய்வானி இன்னும் உயிரோட இருக்காளா? நீ நீ அவ பிள்ளையா? அவ நல்லா இருக்காளா? எங்க அப்பா பத்தி உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். நீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வருவீங்களோ நம்ம பெரியமா? ஜாதியனாலதான்ப்பா என் தங்கச்சியோட தாலியே பறிப்போச்சு. இன்னும் எதுக்காக அந்த சனியனை கட்டிட்டு அழணும்? நாங்க கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வர்றோம். பெரியப்பா, எனக்கு இன்னொரு பெரியப்பா இருக்கிறதா சொன்னாங்க. எனக்கு அவர் வீடு தெரியாது. பங்காளி அனுப்பிச்சீங்கன்னா பாத்துட்டு வந்துடும். ஆனா அவன் ஒரு இத்து போன ஐஸ் போட்டு, அவன் பொண்டாட்டி ஒரு குந்தாணி கடிப்பி, பையன் ஒரு பீத்த பண்ணி, இந்த 3 எங்க மேயுதுகளோ அலையுதுகளோ? எப்பா நீங்க வாங்க பங்காளி, நான் காமிக்கிறேன். யாரு நீயே காமிக்கிற? ஏற்கனவே ரோடோட அடி வாங்குற, இவனை கூட்டி போய் வீடு வீட வாங்க போறியா? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? போப்பா, சின்னம்மா வீட்டை காமிச்சிட்டு வா. ஓ, அதான் வீடா? போப்பா, கூட்டிட்டு போப்பா. நாச்சா மச்சான், உட்காரு. பிரிஞ்சு போன நம்ம குடும்பம் ஒன்னா சேரும் போது எப்படி இருக்கு? அது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இந்த சந்தோஷத்துல சொல்லுங்க. ஒரு 150 அடிச்சா நம்ம குடும்பம் எகிராது. அட எகிருதுங்கோ, ஓ எகிருதுங்கோ. தம்பி, என் கையால நானே சுத்தின ஜோடா புடி. அப்பன்னு பாக்குறேன். இல்ல கல்ல விட்டு எரிஞ்சிருவேன். நீ மட்டும் 21 சோடா கொடுத்துட்ட, நான் 8ஓட நிக்கிறேன். பங்காளி என்ன பத்தி என்ன பாரு, தப்பா எடுத்துக்க மாட்டாரு. நீங்க குடிங்க பங்காளி. ஏப்பா அவனை இப்படி ஆளு மாத்தி ஆளு கொடுமைப்படுத்துறீங்க? வேண்டாம் விட்டுடுங்களேன். என் தங்கச்சி தெய்வானை நினைச்சு அழாத நாளே இல்ல. அவ பெத்த புள்ள ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கா. அதனால தம்பி என் கையால இந்த சோடா சாப்பிடுப்பா. கண்ண மூடிக்கிட்டு சாப்பிடு கண்ணா. குடியா மச்சோ, மச்சோ, பெரிய மச்சோ, பெரிய மச்சான், சின்ன மச்சான். ஏய் எந்திரா, மன்னிச்சுங்க மச்சான். ஏண்டா பொங்கலுக்கு பானையே வாங்கல, 15 நாளைக்கு முன்னால பட்டாளமா வந்து நிக்கிறீங்க. வருஷம் பொங்கலுக்கு துணி எடுத்து கொடுப்பீங்க. பசங்க வேற எசகு பசங்க பெருத்துட்டே போறானுங்க. 10ஆவது துணியை போட்டு போய் ஊருக்குள்ள அடி வாங்குறானுங்க. நம்மளே அடிப்பானுக்கு போட்டுருக்குது. அதான் முன்னாடியே வந்து அளவு கொடுத்து போலான்னு வந்தனுங்க. அளவா?
உங்க தொல்லைக்கு ஒரு அளவே கிடையாதுடா. உங்களுக்கு செலவு பண்ணி என் சொத்து பூரா கரைஞ்சிரும் போல இருக்கு. தம்பி, நம்ம கட்பீஸ் கடையில சொல்லி. நம்ம கட்பீஸ் கடையில காடா துணி தானே வச்சிருக்கான். அட ஒசத்தி காடாவா 2 பீஸ் கிழிச்சு கொடுக்க சொல்றா. அடியே ஒசத்தி காடாவாண்டி. ஏய், கையெடு. நன்றிங்க. எந்திரி. சரிதானுங்க மச்சான், சாப்பிட்டு போய் அலத்தி கொடுக்குறோம். அப்பதான் அலத்தி மாறாது. எனக்கு மச்சான் கறி குழம்பு தானுங்க. ஆமா, கறி குழம்பு, கால் குழம்பு, கருவாட்டு குழம்பு மொத்தமா போய் கொட்டி நமக்கு இல்லாம தின்னு விடுவாங்க. எனக்கு வரப்படி. இந்த வருஷம் பொங்கலுக்கு ஒரு சேஞ்சுக்காக பாவாடை தாவணி வாங்குறது ரொம்ப தப்பா போச்சுடி. ஆமா, எப்படித்தான் வேலைக்காரங்களா இந்த கட்டிட்டு ஆடி ஓடி வேலை செய்யறாளுகளோ. ஆமாண்டி, இந்த புடவைல ஜிப்பெல்லாம் இருக்காதா? இல்லையா பொம்பளைங்க இடுப்புல நிக்க இல்லையா மாமா? ஐயோ மாப்பிள்ள, தமிழ் பாம்பு இல்ல, தமிழ் பண்பு. அண்ணா, மேதைகள்லாம் அப்படித்தான் பேசுவாங்க, நீங்க கண்டுக்காதீங்க. அறிவு சுடருங்கடா நீங்க. இப்ப சொல்லுங்கப்பா, எங்க மச்சான்ஸுங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடாடாடாடாடா, அவனுங்களுக்கு இருக்கிற அபரிமிதமான அறிவுக்கும் திறமைக்கும் 3 பொண்ணுங்களையும் கட்டியே கொடுத்துரு முடிவு பண்ணி. இதுக்கு ஒரு முறை இந்த பால்சாமி ஒத்து. ஐயோ சகல, என் பையன் காரியத்தை கருத்து விட்டான். உடுக, இன்னைக்கு அவன் மண்ண மேலே குடிச்சிடறேன் நான். இன்னைக்கு இந்த உலகமே எட்டி குடிச்சாலும் சரி, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் நம்ம தமிழ்நாட்டு பாம்பு. அதை விட்டுட்டு ஆள் கொன்ற பொண்டாட்டி எப்படி நான் கட்டுறது? அப்படி ஒரு பாம்பு இடைஞ்சலா இருந்தா அடிச்சு கொன்னுடுங்கிற உங்களுடைய அறிவுஜீவி தனத்துக்கு 3 பொண்ணுங்களே பத்தாதுரா. அப்படியே மாமா, நீங்க சொன்னா சரி. ஐயோ ஏண்டி நாச்சா, இப்பதான் உங்க அண்ணனுக்கு மனசு மாறி அவனுக்கு பொண்ணுகளை நம்ம பசங்களுக்கு கட்டி வைக்கிற அளவுக்கு வந்திருக்கிறானுங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு வேண்டாம் தங்கச்சி வீட்டுக்கு போறேன்னு அடம் பிடிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்காடி? பகல என்ன பகல? நாம வாழ்க்கையில முன்னேறாததுக்கு காரணமே இவனுக்குதான். யார் என்ன சொன்னாலும் தெய்வானி உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை பார்க்காம எங்களால இருக்க முடியாது. நீங்களாச்சும் எடுத்து சொல்லுங்கடா உங்க அப்பனு கிட்ட. அம்மா, இந்த ஆளு கிடக்காரு. நான் இல்ல, சின்ன நான் கூட்டி போறேன். என்ன மகளே நான் சொல்றேன். அது கிடக்கு கிடக்கும். எரிஞ்சிருவேன். வாங்கடா, என்ன பாயிண்ட் போட்டு தலைவர்களா நீங்க சொல்லி நான் கேட்கறதுக்கு? மொச்சு மொச்சு அழகாதீங்க. ஓரமா தங்கச்சிய பார்த்தமான்னு இருக்கணும். பாசத்தை பொங்கி ஒழிஞ்சு கைய கைய நினைச்சீங்க மகளா தூக்கி போட்டு பின்னால கொண்டைகளை வெட்டி போடுவேன். தெய்வானிக்கு பிடிக்கும் அதிரசம் சுட்டு கொண்டு இருக்கோமே, அதை எடுத்துட்டு வாடி. பாலிசாமி, அந்த அதர்ச பைய கொண்டாந்து சின்னமா கிட்ட குடுறா. பையன் அட பாவி, நான் மட்டும் என்ன அந்த பலூன் ஐஸ் தான் நினைச்சுக்க. அக்கா, உங்களை எல்லாம் பார்த்ததே எனக்கு அதிரசம் சாப்பிட்ட மாதிரி. எழுந்திருப்பா, அழாதப்பா. வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க நாச்சா, வாங்க. வெளியே பேசுற பேச்ச மீறாத. வந்தாச்சு, பார்த்தாச்சு, தங்கச்சியை கட்டி பிடிச்சி அழுதாச்சு. வா போலாம். பெரியப்பா, என்ன அர்த்தமெல்லாம் பேசிட்டு நீங்க வருவீங்கன்னு சொல்லி 7-8 வெடக்கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கா? சும்மா என்னது கோழியா? ஏன்டா போலாம் போலாம்னு பறக்குறீங்க? தம்பி கோழி அடிச்சிருக்கு, வெளியே கொட்ட முடியும். சாப்பிட்டே போயிருவோம். எங்க கோழி? கண்ணுகிறிய கோழி எங்க? பெரியப்பா, இருப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? இத்தனை கோழி முட்டையெல்லாம் அடிச்சு வச்சுட்டு ஒரு கோட்டை வாங்கி வச்சிருக்கல, சுறுசுறுப்பே இல்லையாப்பா? ஆனா என்னங்க பெரியப்பா, உங்களுக்கு சேர வேண்டிய கோடிக்கணக்கான சொத்துக்களை சூட்டிட்டு உங்களை எல்லாம் இப்படி பஞ்ச பரதேசி ஆக்கிருக்காங்களே பாருங்க. இந்த 3 பேருடைய அண்ணமாருங்க, அதை நினைச்சு ஒரு நாளாவது நீங்க ஆத்திரப்பட்டதுண்டா? எனக்கு வர ஆத்திரத்துல குடல உரிமை மாலையா போட்டுருவேன். என்ன முட்டை எடுத்த? நீ ஏன் லட்டு எடுத்த? அதுவும் உருண்டையா இருந்துச்சு. நாளைக்கு லட்டை தோசைக்கல் ஊத்தி சப்பட்டே போடுச்சு. மூடி தின்னுடா. இப்போ ஒண்ணு கெட்டு போகல, குழம்பு கெட்டு போச்சு. யார் சொன்னா? ஐயோ என்னங்க நீங்க, அந்த அயோக்கியனை கிட்ட நீங்க இழந்த சொத்தை எல்லாம் உங்களுக்கு திரும்பவும் வாங்கி தர என்னால முடியும். அதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துமையா கை கோட்ட பின்னாடி நின்னீங்கன்னா அவங்க கண்ணுல விரல விட்டு ஆடிடுவேன். நீ விரல விட்டு ஆடுறதுக்குள்ள இவன் கையை விட்டு கை எடுத்துட்டான் பாரு. தொலைஞ்சு போது உங்க பையன் தானே? என் பையன் இல்ல, இவன் தான் என் பையன். ஏடா கை எடுத்த? ஓட்டு கோழியா? வாங்கம்மா, வாங்க வாங்க. எப்படி இருக்கா ஐயாவு? நல்லா இருக்குமா. என்னம்மா இது இந்த வெயில்ல சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? இல்ல ஐயா,
தெரியாவே இங்க தலைவர் படம் போட்டிருக்கிறதா வேலைக்காரி வந்து சொன்னா அத நாங்க உடனே பொறுத்து வந்துட்டோம். ஆமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இன்னும் யாருக்கும் கொடுக்கலையே. கொடுத்தா என்னடி நம்ம கூட உட்கார்ந்து படம் பார்க்க வேற யாருக்கு தைரியம் இருக்கு? பெரியமா இந்தாங்க டிக்கெட். ஐயோ என்ன தம்பி இது 3 டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு தரையில உட்கார்ந்து கிட்டத்துல படம் பார்த்தா பார்த்த மாதிரி இருக்கும். மெத்தையில உட்கார்ந்து படம் பார்த்தா எனக்கு தலை கிர்ரன சுத்தமே தம்பி. அப்புறம் இந்த வெத்தலைய போட்டு எச்ச எங்க துப்புறது மண்ணை எப்படி போட்டு முடுறது? பெரியமா இந்த தியேட்டர் உங்க 3 பேருக்கு தான் சொந்தம். இது எவ்வளவு பெரிய தியேட்டர்னு காட்டுறதுக்காக பால்கனிக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். தியேட்டர் கிடக்கட்டும் மகாளி, நீ பாட்டுல இருக்கிற காசுக்கு 3 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் எப்படி தட்டு முறுக்கு வாங்கி சாப்பிடுறது? சினிமா மதிய டிக்கெட் கொடுக்க சொல்லுங்க. அதை வித்துட்டு தரையில உட்காந்து முறுக்கு தின்னுட்டே படம் பாருங்க. ஐயோ ஐயோ என்ன பிரச்சனை? படுவா பிச்சு பிச்சு ஏண்டா சினிமா ஆரம்பிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் சட்டம் வரலப்பா. ஐயோ அது போஸ்டர் பெரியப்பா, என்ன இது கூட தெரியாம நீங்க போஸ்டர்னா சத்தம் வரக்கூடாதா என்ன? வாட்டர் பாட்டில் எட்டி பார்த்துக்க உனக்கு இவ்வளவு போதையா? என் குழந்தையா முன்னால எல்லாரும் என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல. என்னங்க கொஞ்சம் நில்லுங்க. இந்தாங்க உங்க பணம், டிக்கெட்டை திருப்பி கொடுத்துருங்க. திருப்பின்னா என்ன இப்படியா? எங்க முதலாளி பொண்ணுங்க திடீர்னு படம் பார்க்க வந்துட்டாங்க. அவங்க ஜனங்களோட படம் பார்க்க மாட்டாங்க. ஜனங்களோட பார்க்க மாட்டேன்னா 10 பண்ணி ஒரு 4 பெருச்சாலே 5 பூனைகள் அனுப்புறேன். அதுங்களோட படுத்துட்டு பார்க்க சொல்லுங்க. யோ நாங்க இத்தனை பங்காளிகளும் ஒன்னா பால்கனியில் உட்கார்ந்து படம் பார்க்கலாம்னு வந்திருக்கோம். வெளியே போனா என்ன அர்த்தம்? எங்க ஒற்றுமையை கலைக்க பாக்குறியா? யாரு கல்லு தெரிஞ்சது? தேவனே இவங்கதான் நம்ம அண்ணங்களோட பொண்ணுங்க. சக்தி அது மட்டும் இல்ல, மதி வேற யாரும் இல்ல, எங்க பங்காளி தான். உங்களை எல்லாம் கெட்டிக்கிற போற முறை. இந்த மாதிரி கண்ட ரவுடி பசங்க எல்லாம் எங்களுக்கு சொந்தமாயிட முடியாது. மேனேஜர் முதல்ல இவங்களை வெளியில துரத்தி கேட்ட போட்டு. படிக்கலங்கிறதுக்காக எங்களுக்கு ரூல்ஸ் தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. A for apple, B for biscuit, C for chocolate and D for donkey. மதி என்னப்பா இது? எது இப்ப பேசுனது இங்கிலீஷ்? இப்ப ரெடி பண்ணுவீங்க. அரை குவார்டர். இது எங்க தியேட்டர். நாங்க இஷ்டப்பட்டாதான் நீங்க சினிமா பார்க்க முடியும். புரியுதா? Now get lost. ஐயோ வேண்டாம் தம்பி, நான் வீட்டுக்கு போயிடலாம். அது தப்புங்க கொண்டு படம் பார்க்காம நான் ஒண்ணு வீட்டுக்கு வர மாட்டேன். அங்க போய் என்ன பண்றது? ஆக்கி வச்ச கோழி தின்னுட்டு வந்துட்டா இனிமே சட்டுக்குள்ள தலை விட்டு நக்கறதா என்ன? அதை விடுங்க பெரியப்பா, தட்டு முறுக்கு சாப்பிடாம எப்படி ஆறுது? தட்டு முறுக்கு தர உங்களுக்கு சினிமா தான் பார்க்கணும். இதே இடத்துல நான் காட்டுறேன் பெரியப்பா. யாரோ மேனேஜர் ஓட்டு போட்டு ராத்திரி எல்லாம் நடந்து காலெல்லாம் வலிக்குது. உடா அந்த பொட்டியா? ஏய் இவங்களோட போனா மச்சானுங்க துப்பாக்கி எடுத்து சுட்டாலும் சுட்டு போடுவானுங்க. முன்னால ஓடி போயிடலாம். வாங்கடா ஓடியாங்கடா ஓடியாங்கடா டேய் ஓடியாங்கடா. ஐயா பாப்பா பாயாக்கா வந்துட்டுங்க மச்சான். மச்சான் ராத்திரி எல்லாம் நடந்து வர்றது கொஞ்சம் தாமசம் ஆயிடுச்சுங்க. இல்லைங்க அப்படியே தானுங்க. ஏய் கேட்ட இழுத்து போட்டுறா, கண்ட நாய்ங்க நுழைஞ்சிட போகுது. ஐயோ மதி வேண்டாம்ப்பா, நீ வா நம்ம திரும்பி போயிடலாம்ப்பா. சும்மா இருக்குமா? மீறி மீறி போனா உயிர் தானே போகும். போற உயிர் நீங்க பிறந்த இடத்துலயே போகுது. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச சுட்டு பொசிக்கிறேன். உங்களோட துப்பாக்கிக்கு தோட்டாவுக்கும் பயப்படாத நாளடா. நாங்க போறோம். ஐயோ வேண்டாண்டா அண்ணா, எனக்கு இருக்கிறது என் மகன் ஒருத்தண்டா. அவனை ஒண்ணு செஞ்சிடாதா அண்ணா. நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் நாக பிறந்த அம்மாவை கடைசியா ஒரு முறை பார்த்துட்டு நாங்க போயிடுறோம்னா. இது ஒரு பாரம்பரியமான வீடு. முன்ன மாதிரி ஒழுக்கங்கட்ட ஓடுகாலிகள்ல உள்ள விட மாட்டேன். இந்த நாயங்களை கேட்டுக்கு வெளியிட்டாங்க.
எந்த வீட்டை விட்டு எங்க அம்மாவை அடிச்சு துரத்துனீங்களோ அதே வீட்டுக்குள்ள எங்க அம்மாவை மாலை மரியாதையோட நீங்க வரவேற்கிற மாதிரி நான் செய்யல. செய்யணும். இது எங்க மதுர வீர சாமி வேலை சத்தியம். நான் நினைச்ச காரியம் வெற்றிகரமா முடிஞ்சு நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கு நீதான் எங்களுக்கு துணை இருக்கணும். மதி, எதுக்குப்பா இங்க வந்திருக்க? நான் பிறந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இல்லப்பா, உங்க அப்பா இறந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அட அருக்கா, நீ உள்ளப்போ. யாரு? யாரது? உள்ள வாங்கம்மா. யாருமே இவங்கதான்ப்பா உங்க அப்பாவோட அம்மா, உன் ஆத்தா. இது ஆளுங்களும் இவருங்களாங்க பேரனுங்களும். பேரனையே அவரு இவருன்னு மரியாதையா கூப்பிடுற முதல் ஆத்தா தமிழ்நாட்டிலே நீங்க தான். ராசா. அத்தா. அம்மா. நல்லா இருக்கம்மா. நீங்களே எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம்மா. அம்மா, நான் தெய்வானை பார்த்தேம்மா. ஆமாம்மா. தெய்வானை பாத்தியா? தெய்வானை பாத்தியா? தெய்வானை. தெய்வானை. என்னப்பா செய்யலாம்? அப்பனுக்கு என்ன முடிவோ அதான மகனுக்கும். தீத்துரு. இந்த காரியத்தை கச்சிதமா முடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட யாரப்பா இருக்காங்க? போன வாரம் எஸ்டேட்ல பார்த்த போஜனுங்க அவனுங்க தானே இதுக்கு சரியான ஆளுங்க. அவனுங்க மலைவாசிங்களாச்சே, அவனுங்க இந்த காரியத்தை கரெக்டா முடிப்பானுங்கிற. அண்ணே, அவனுக்கு சாதாரணமான ஆளுங்க இல்ல. கை நீட்டி காசு வாங்கிட்டானுங்கன்னா வெட்டி போச்சுட்டு கற்பூரம் ஏத்திட்டு தான் மலை ஏறுவானுங்க. பங்காளி, 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 என்ன பங்காளி, உடனே நீ ஊரை விட்டு கிளம்பு. ஏன்? மாமனுங்க உன்னை போஜனங்களுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டாங்க. ஆமா, அவங்க பயங்கரமான ஆளுங்க. அம்மாவுக்கு ஆண்டவனுக்கு தவிர வேற யாருக்கு நான் பயப்படுதில்ல. யார் வந்தாலும் மோர தயாரா இருக்கு. பங்காளி, இந்த வீரப்பெல்லாம் பேசாத, சொல்றத கேளு. பொம்பளை வச்சல கேட்டிருக்க முடியாது. போங்க. டேய், பொம்பளை சொல்றான், உனக்கு ரோஷம் இல்ல? ஏன் சொல்றா என்ன? இனிமே நான் டென்ட் கோட்டைக்கு போனா என் கலையை நான் நோண்டிக்கிறவனே. பங்காளி, ஒரு கை பார்த்துட்டு வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நம்ம ஆளு போஜனங்களை அடிச்சுட்டு வர முடியவே முடியாது. பங்காளி, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கு. என்ன சொல்ற? இனிமே பங்கு மூணா பட வேண்டியது இல்ல, நம்ம ரெண்டு பேருமே பகிர்ந்துக்குருவோம்.
எந்திரா அடிச்சு வச்சிருவோம். பங்காளி பின்னிட்டோம். இனிமே அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. பங்காளி நாங்க இருக்கிற வரைக்கும் நீ கவலையே படாத. இல்ல சொத்த 3ஆ பிரிக்க வேண்டாம் 2ஆ பிரிச்சா போதும்னு யாரோ சொன்ன மாதிரி இருக்குது. ஐயோ பங்காளி புறுப்புறுங்குது. பழக்கமாயிட்ட சரியா போயிரு. ஆமா போன வாரம் முதல் தடவை குளிக்கும் போது அப்படித்தான் இருந்துச்சு. பாரு மறுபடியும் வேட்டி அவுந்தது. எனக்கு கோபம் வராது. வந்தா நம்ப நாராசமா இருக்கு. வேட்டியை கட்டிக்கிறதுக்கு நான் அதுக்கு அல்லல. முத நான் வேட்டிக்கிறத நினைச்சா என் மனசு குழுக்குது. ஏன் பங்காளி இவங்க போய் வேட்டி கட்டி விடுறீங்க? முதல் தடவை டிராயர் போட்டு 16 வயசுல, இவங்க அப்பா 25 வயசுல. ஏண்டா உங்க அப்பனுக்கெல்லாம் மேல் ஜாரு, எங்க அப்பா கீழ் ஜாரு. ஆளும்பட உங்களோட நீ 1000 தான் சொல்லு, எங்க பரம்பரைக்கே வேட்டி கட்டினா நிக்காது. உன் ஆசைக்கு நான் போத்திக்கிறப்பா. இவனால வேட்டி கூட கட்ட தெரியாம இருக்கானே, அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இவன் எடுப்பு தான் காரணம். இல்லையா படிப்பு வாசனை இல்லாம இருக்கானே, அதுக்கான என்ன காரணம் தெரியுமா? படிப்பு தான் காரணம். அத நான் சந்திச்சதே இல்லையாப்பா. ஆமா இவ்வளவு லொல்லு பேசுறிய, நீ என்ன படிச்சிருக்க? அது இப்ப வேண்டாம், நாம பிரச்சனைக்கு வருவோம். 3 மாமன்களுக்கும் வாரிசு அவங்க 3 பொண்ணுங்கிறான். அவங்கள நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அவங்க சொத்தெல்லாம் நமக்கு தான். சரி பங்காளி, அப்ப நான் அந்த சக்தியை கட்டிக்கிறேன். ஏன் பங்காளி வேட்டி கட்டுறதுக்கு சொல்லி கொடுத்த குருநாதன நானே. ஏன் பாத்திவே நீ லவ் பண்றியா? அப்படியா? சரிப்பா வச்சுக்க. அப்படின்னா நான் வித்தியா கல்யாணம் பண்ணிக்கிற போறேன். நீ ஏன் படிச்ச? உன்னை வேட்டியில இறுக்கி சாகடிச்சிடுவேன். அது ஏன் பிகர்? நீ வேணும்னா மிச்சம் இருக்கிற பள்ளியை கல்யாணம் பண்ணிக்க. நீங்க 2 பேரும் தட்டி கழிச்சத நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஐ நாட் மேரேஜ். ஐயோ அடிக்காதீங்கப்பா. நான் அடியாளுகளை வச்சு அடிக்கிறது, அப்பாவி பொண்ணோட கழுத்துல தாலி இருக்கிறது, இதெல்லாம் பழைய ஸ்டைல். என்ன புது ஸ்டைல் என்ன தெரியுமா? உன்ன மாதிரி ஆளுகளோட பொண்ணுகளை இழுத்துக்கிட்டு போய் தாலியை கட்டி உனக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து ஓ மூஞ்சிலேயே ஒண்ணு கடிக்க வைக்கிறது. முறைக்கா மூஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்க. நீயா ரெடி பண்ணி வச்சுக்க. பொள்ளாச்சிக்காரங்களால ஒரு டைப் தான்ப்பா. ஏண்டா ஓடி ஆடி பாடுங்க ஒரே ஒரு பாட்டு, அதுக்கே 9 பாட்டில் விளக்கெண்ணையை காலி பண்ணி நீ வச்சு விடுறீங்களே. இந்த லட்சணத்துல நாளைக்கு அந்த அடங்காப்புடாரிகளை கட்டிட்டு எப்படி குடும்பம் நடத்த போறீங்க? ஏனாத்தான் வாக வாகன்னு கூப்பிட்டு அவமானப்படுத்துற? அது என்னமோங்களுங்க, உங்களை வாபோன்னு கூப்பிடுறதுக்கு வாயே வரமாட்டேங்குதுங்களுங்க. ஏனாத்த வாயின்னு வெளியூர்ல இருக்குது லெட்டர் போட்டு வர சொல்றீங்க. ஓ மூஞ்சில தானே இருக்குது. அதை விடுங்களுங்க, நம்ம அம்மாவேங்களுங்க பெரிய விட்டு எஜமானங்க ஆளை விட்டு தூக்கிட்டு போயிட்டாங்களுங்க. என்ன சொல்ற? எங்க அம்மா எங்க? ஏன் சிரிப்பு நிறுத்திட்டீங்க? சந்தோஷமா சிரிங்க. எங்க அம்மா எங்க வச்சிருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் கிண்டலா சிரிச்சா நல்லா இருக்குல்ல? எடுத்துக்க. எங்க அம்மா எங்கன்னு சொல்ல. இப்ப குடும்பத்தோட சிரிச்சிட்டு இருக்கீங்க, அப்புறம் குடும்பத்தோட அழ வேண்டியதா போயிடும். போட்டல் அசிங்கமா இருக்கு. எங்க பரம்பரைக்கு அவமான சின்ன நீங்க 2 பேர் தான்டா. உங்க அம்மா உயிரோட பாக்கணும்னா மரியாதை அந்த ஊரை விட்டு போயிரு. ஓஹோ நல்லா இருக்கு. அது நீங்க வீரம் பேசினப்பெல்லாம் உங்களை எதிர்த்து நின்ன, இப்ப ஒரு பொம்பளைய கடத்திட்டு போய் பேரம் பேசுறீங்க. இனிமே உங்களை எதிர்த்தா எனக்கு தான் அவமானம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எங்க அம்மாக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க எல்லாரும் செத்து சுண்ணாம்பாகிறத சினிமா படம் எடுத்து உங்க தியேட்டர்லயே போட்டு காட்டுவேன். என்ன அன்னைக்கு அத்தனை சத்தம் போட்டு சபதம் செஞ்ச, இன்னைக்கு சத்தமே இல்லாம பொட்டியை கட்டிட்ட. ஓஹோ எங்களுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடுறியா? அது சரி. ஓடி போன அம்மாவுக்கு பிறந்தது ஓடித்தானே போகும். என்னடி சொன்ன? ஓடி போன அம்மாவுக்கு பிறந்தது ஓடித்தானே போகும், அதான் சொன்னேன். கேவலம் சொத்துக்கா சொந்த தங்கச்சியோட தாலி எடுத்த முடியும் உங்க அப்பா. எங்க அம்மா பத்தி நீ பேசுறியா? உங்க அப்பனோட அரக்கத்தனத்திலிருந்து தப்பிச்சு வாழ போன உத்தமிய ஓடி போனவன்னு சொல்ற இல்ல? அப்படி உங்களுக்கு எல்லாம் கொழுப்பு கட்டிட்டு ஆடுது.
இதே வார்த்தை எங்க அம்மா மட்டும் என் பாதுகாப்புல இருக்கிறது நீ சொல்லியிருப்பேனா உங்க குடும்பத்தையே டாரு 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 டாரா எங்க அம்மா உயிரோட நான் விளையாட விரும்புறேன். அதனால உன்னை சும்மா விட்டு போறேன். ஜாக்கிரதை. நிலையா ஆஃப்டர் ஆல் 8ஆம் கிளாஸ் கூட தாண்டாத ஒரு தற்குறி நீ உன் திமிர அடக்கிறதுக்கு உங்க அம்மாவை எல்லாம் கடத்துறது எங்க அந்தஸ்துக்கே அசிங்கம். எங்க அப்பாவுக்கு அந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உங்க அம்மாவை காப்பாத்தி உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்த. ஆனா ஒண்ணு, இன்னும் ஒரே மாசத்துல இந்த ஊரை விட்டு உன்னை துரத்துல என் பேர் சக்தி இல்ல. That's my challenge. என்னோட திமிர் அடக்கிறதுக்காக என்ன ஊரை விட்டே துரத்துறேன்னு சொன்னேன்ல, உன்னோட திமிர் அடக்கிறதுக்காக உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி உன்னை டாரு 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 டாரா கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன். வாங்க. உன்னோட வருங்கால மாமியாரை காப்பாத்துறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். காட்டாத போடு. கண்ணு இந்த காலத்திலயா பாக்கடியா ராசாத்தி? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமாவது உன்னை பாக்குற பாக்கி கிடைச்சதாவா? நீங்க நிம்மதியா அழுதுகிட்டு நான் போய் காப்பி தண்ணியாவது வாங்கிட்டு வந்துருந்தேங்க. கட்டி பிடிச்சு அழுகிறதுக்கு கொஞ்சம் இடமா இருக்குங்க. காப்பி எல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாத்த. உள்ள போய் உட்காருங்க. ஐயோ, பெரிய வீட்டு எஜமானிங்க முன்னாளுங்க நிக்கிறதே தப்புங்களும். நீங்க பாட்டுக்கு உட்கார சொல்றீங்களும். வாங்க தெய்வானே, என்னதான் இருந்தாலும் அவன் சம்மந்தி. சும்மா கூப்பிட்டா வருவாளா? முறையோட வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாத்தான் வருவா. இதான் நான் வாங்கிட்டு வரேன். ஐயோ, நம்ம பேரனுங்களே தராடி கண்ணு ராசா பேரடி எங்க அம்மாப்பா. உங்க அம்மா பெத்த அம்மாடா நானு. பார்த்தா என்னமோ உடம்பு சரியில்லை சீரியஸா இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்தா நகை நட்டெல்லாம் போட்டுட்டு இந்த மினுக்கு மினுக்குற. என் கண்ணு எல்லாம் உனக்காகத்தாண்டா. உங்க மாமனுக்கு கொள்ளடிச்சிருவானுங்கன்னு எல்லாத்தையும் மேலேயே மாட்டி வச்சிருக்கப்பா. எல்லாம் உனக்கு. ஐயோ, விண்ணடிக்கும் மண்மைக்கு உங்க ஆட்டா தோட்டத்துல இருந்த தெய்வானி யாரை கட்டி நீ வெளிய விட்டு வந்த? வர வர இந்த வீட்டுல பெரியவங்க சின்னவங்க மரியாதையே நம்ம போச்சு. இப்ப புலம்பி என்ன பண்றது? நம்ம பொண்ணுங்களுக்கு நம்ம ரொம்ப தான் இடம் கொடுத்துட்டோம். இவங்களே நம்ம பேச்ச கேட்க மாட்டேன்னாலுங்கன்னா அப்புறம் ஏன் அந்த பசங்க நம்ம வீட்டு வாசல்ல வந்து ஆட மாட்டானுங்க இல்ல பாட மாட்டானுங்க? மச்சோ, பொண்ணுங்கன்னா புடவை ரவிக்கையும் தான் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி அரையும் குறையும் வாங்கி கொடுத்தா அப்படித்தானுங்க. நல்ல வேலை நமக்கு இந்த மாதிரி பொன் குழந்தை பிறக்கல. பிறந்திருந்தது கண்ட துண்டமா அப்பா. அந்த மதி எனக்கு தான் முதல்ல விரோதி. அவனை நான் பாத்துக்கிறேன். ஆளுக்கு அதிகாரம் பண்ணி இது ஒண்ணு தர்ம சத்திரம் இல்ல. இந்த வீட்டுல எல்லாரும் ஏன் பேச்சதான் கேட்க. ஆமா, உங்க பேச்ச யார் கேக்குறாங்க? உங்க அம்மாவும் உங்க தங்கச்சிங்களும் இப்ப இந்த வீட்ல கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? எங்க போனாங்க? உங்களுக்கு தான் சேரியில புதுசா ஒரு சொந்தம் வந்திருக்கே, அங்க குடும்பம் நடத்த போயிருக்காங்க. எங்க பரம்பரையில ஒருத்தர் கால் தூசி கூட அங்க பட்டது கிடையாது. வெறும் பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு மோதிரத்தை மாட்டிக்கிட்டா மட்டும் பெரிய மனுஷன் ஆட முடியாது. பரம்பரை அந்தஸ்தையும் கௌரவத்தையும் காப்பாத்த தெரியணும். அப்பதான் ஆம்பளனே அர்த்தம். வாடி போலாம். பாத்தீங்களாப்பா, உங்க சம்சாரங்க செஞ்ச காரியத்தை. என் மான மரியாதை எல்லாம் போயிருச்சப்பா. ஆனா உடுங்க மச்சான், உங்க மான மரியாதை எங்களுக்கு முக்கியம். சட்டு புட்டு வேற ஒரு இடத்துல பொண்ணை பார்த்து எங்களுக்கு கட்டி வச்சா நாங்க வேண்டாம் சொல்லிடுவோம். என்ன பகல? ஆமா தகல. என்ன இன்னொரு சோடா கடையை டீ கடையை வச்சு கொடுக்கணும். உங்க மான மரியாதைக்கு ஒரு பெரிய செலவா? ஏண்டா ஏண்டா இப்படி என் உயிரை எடுக்கிறீங்க? அப்ப எங்களுக்கு கல்யாணமே கிடையாதா? எத்தனை நாளைக்கு தான் நாங்க வாழ வேண்டியா இருக்கிறது? பெரியவங்க நீங்க கையெடுத்து கும்பிடலாமா? இதே 3வது மனுஷங்களா இருந்தா வெட்டி புதைச்சிருப்போம். இங்கதான் பெத்ததுகளும் கூட பிறந்ததுகளுமே சதி பண்ணுதுங்களே. அண்ணா, இவனுங்களே அனுப்பிச்சு அந்த கிரகங்களை எல்லாம் கூட்டு வர சொல்லுங்க. மானம் போகுது. டேய், பொழுது சாயறதுக்குள்ள உங்க பொண்டாட்டிங்க புள்ளைங்க மாமியார் எல்லாம் இங்க இருக்கணும். புரியுதா? லபக்குன்னு ஒரு கோட்டை உள்ள விட்டா குப்புக்குன்னு கூட்டி வந்துடும். என்ன சகல ஊறுகாய் விட்டீங்க? சும்மாடா, ஊறுகாய் சின்ன மச்சம் கிட்ட வாங்கிக்கோ. டேய் போங்கடா. டேய் மச்சான் ரொம்ப பீல் பண்றாரு. கூட்டி வந்தா புல்லே வாங்கி கொடுப்பாரு. வா. அந்தி சாயத்துக்குள்ள பொங்க பாரு ஏற்கனவே படையில எப்ப வேணாலும் போடலாம். சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். உங்க ஐயா இருக்கும்போது இப்படி எல்லாம் ஒன்னா பொங்க வச்சது. இப்பதான் நல்ல நேரம் வந்திருக்குது. எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கோம். ஆட்ட குழம்பு வச்சு அவ்வளவு நல்லா இருக்கு. அப்படியே தின்ன சலன் இருக்குன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்க என்னைக்கு ஆட்டை வேக வச்சு சாப்பிட்டுட்டோம். நாங்க என்ன 3 ஆட்டை கேட்டோம். நீங்க பொங்க வைக்கிறதுக்குள்ள ஒரே ஒரு காலை கொடுத்தா நாங்க அந்த பக்கம் மாட்டி வரைக்கும் சாப்பிடுறோம்ல. உங்க அப்பனைகள் ஆட்டம் ஆட்டுக்காக பறந்தீங்க. இந்த கொள்ளிக்கட்டையிலேயே சுட்டு
ஏண்டி புருஷனை கிட்ட கூட சொல்லாம வந்து இங்க பொங்கலாடி வைக்கிறீங்க சகல இவளுகளை நினைச்சா எனக்கு பொங்கிக்கிட்டு வருது விசார பகல இப்ப இவளுக்கு கொடுக்கிற குடுப்புல மச்சானுக்கு வீட்டுல போய் குளிஞ்சுட்டே கூப்பிடணும் அடியே என்ன சப்பா என்னது கையில கருப்பா பூனை ஒரு ஆட்டுக்குட்டிக்கு இத்தனை இருப்பாங்க உங்களை யார் வர சொன்னது நீ சும்மா எதுக்குப்பா ஆள் மாத்தி ஆள் அடிச்சுட்டே இருக்கீங்க பெரியப்பா நீங்க எல்லாம் பெரிய மனுஷனுங்க எங்களோட உட்கார்ந்து சாப்பிடுவீங்களா என்னையா அடிக்கிறீங்க நாம என்ன பெரிய மனுஷனடா நான் எப்ப சொன்னேன் இல்ல தம்பி சொல்லுது அங்க பாரு கருகருன்னு குழந்தை மாதிரி இருக்குது குட்டி இன்னைக்கே தலைக்கறி கோவம் வச்சுக்கலாம் போல இருக்குது மாமியா நீங்க ஆடு வெட்டி பொங்க வைக்கும் போது மருமக்கமா இருக்க நாங்க 2 பேரும் பக்கத்துல இல்லன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்க நீ சொல்லிருக்க நீ ஆமாங்களும் பின்ன பேசாமையாங்களும் இருப்பாங்களும் இப்ப நீ என்ன பேசுனியா பெல் அடிச்சியா ஐயோ போங்களும் உங்க கூட எப்பவும் டமா வாணி நேத்து காளிங்காபுரத்து ஜமீன் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தப்போ நினைச்சு கூட பாக்கல உங்க வீட்டு பொண்ணத்தான் நானும் அவரும் நிச்சயம் பண்ண போறான்னு எது எப்பப்ப நடக்கணுமோ அதான் அப்பப்ப நடந்தேதான் தீரும் ஏமாச்சாமி வயல்லாம் அறுவடை எல்லாம் முடிஞ்சு போச்சு போல இருக்குது எல்லாம் நம்மளுதானா ஆமா கழுது எல்லாம் நம்மதுதான் எங்க இந்த வேலைக்கார நாயங்களுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கே சரியா போச்சு அதுங்களுக்குன்னு ஒரு 200 ஏக்கர் ஒதுக்கிட்டேன் கல்யாணம் முடிஞ்சு வந்து பெரிய மனுஷர்கள் நின்னுக்கிட்டு இருக்காங்க கச்சேரி ஆரம்பிச்சிருவோமா ஆரம்பி அடிச்சுக்கோ இதனால் சகலவிதமான ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னன்னா நேற்றுக்கு சாயந்தரத்திலிருந்து என் பகலையோட மகன் பண்ணி பாலசாமி காணாம போயிட்டான் அதனால ஊர் ஜனங்களை எல்லாம் ஒன்னா கூட்டி பஞ்சாயத்துல கண்டுபிடிச்சு கொடுக்க ஏற்பாடு பண்ணல அடி அடிச்சுட்டே ஆமாச்சவே இந்த கேணியனுங்க எங்கடா இங்க வரானுங்க அதுவும் தமுக்கோட வர்றானுங்கண்ணா நாம கிளம்புவோம் வாங்க மச்சோ தமக்கு அடிச்சுதா உங்களுக்காகத்தான் அப்புறம் நீங்க எங்க கிளப்புறது என்னங்க இது சொந்தமெல்லாம் பெரிய லெவல்னு சொன்னீங்க தண்டோர போடுறவெல்லாம் மச்சான்னு கூப்பிடுறான் அது எது தூரத்து சொந்தம் ஏதோ உளறான் யாரு உளறாங்க நீங்க பொது மனசு நீங்களே சொல்லுங்க கூட பிறந்த தங்கச்சி தூரத்து சொந்தமா அது எப்படி தம்பி நியாயம் சின்னக்கோ பெரியக்கோ நடக்கோ அக்கக்கோ நீங்களே சொல்லுங்க இந்த நிக்கிறாருங்களே இவனோட தங்கச்சியை கட்டிக்கிட்ட இந்த பலூன் கந்தசாமி தூரத்து சொந்தமா இல்லப்பா அப்படி சொல்லு ஆமா சொல்லு சிறுமாமா உங்க பொண்ணு இழுத்துட்டு ஓடிச்சு எங்க பங்காளி பாலிசாமி அவன் தூரத்து சொந்தமா என்னடா சொன்ன நோ நோ மிஸ் லாஸ்ட் மேட்ச் திஸ் இஸ் டூ மேட்ச் உன் பொண்ணு ஓடுனதுதான் கமுக்கமா பேசி கல்யாணத்தை முடிக்கிறதுனா முடி இல்ல தமக்கு அடிச்சு தாறுமாறா நடக்கிறதுனா அதுக்கு நாங்க ரெடி இதுக்கு நீ அடி இவனை நீ கடி உங்க பசங்க மாதிரி எங்க பொண்ணுங்களை தருதல் நினைக்காத நாங்க போட்ட எல்லை அதுங்க தாண்டாது ஆமா பெரிய சீனா பெரிஞ்சு வருவோம் எல்ல போயான்னு ஒல்ல அப்பா கொஞ்சம் வரீங்களா என்னம்மா நேத்து மதியானம் கோயிலுக்கு போன செல்வி ராத்திரி பூரா வீட்டுக்கே வரல என்னம்மா சொல்ற நாங்களும் எங்கெங்கே தேடி பார்த்தோம் எங்கேயும் கிடைக்கல மச்சான் புலி ஆடி போய் ரொம்ப நேரம் ஆச்சு இப்படி விடுமாட்டீங்க மச்சான் எனக்கு பயமா பங்காளி நம்ம ஆள் புலிகிட்ட போராடி தப்பிச்சுட்டு வந்தா போராடியா பின்ன புலி நக்கி பார்த்துட்டு நாத்தம் பொறுக்க முடியாம ஓடி இருக்கு நீ வேற பாவம் அந்த புலி புள்ளிட்ட போராடி என் செல்வியை நான் காப்பாத்திட்டு வந்திருக்கேன் புலிங்கிறியா இல்ல அதை எலிங்கிறியா செருப்பு அடிச்சு போடுவேன் அதோட நிறுத்திக்க அப்புறம் நான் கடிச்சுனா நீ தாங்கவே மாட்டா இன்னும் என்னடா நிக்கிற இழுத்துட்டு போடாங்க நாய என்னடி இதெல்லாம் ரகல இல்லப்பா மச்சானும் நானும் அவனாவது மச்சானாவது போய் பெரிய குடும்பம் சுத்த மானங்கட்ட குடும்பம் இவங்க சவகாசமே வேண்டாம் பார்வதி வண்டியில மச்சானோட மானம் எகிருதுடோ எகிருதுங்கோ எகிருதுங்கோ மச்சான் மானம் எகிருதுங்கோ அக்காவுக்கு எகிருதுங்கோ 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 பெரிய மச்சானுக்கு எகிருதுங்கோ பங்காளி ஏன் பங்காளி அழுகுறீங்க இனிமே நான் உங்களை மாதிரி நடக்க முடியாது ஏன் கால்ல ஆடி குத்திருச்சா என்னடா புலிட்ட இருந்து புள்ளிமான காப்பாத்திட்டேன் அப்பங்கிற வேட வளவிரிச்சு புடிச்சிட்டாரு கவலைப்படாதீங்க பங்காளி வலைய அறுக்கிறோம் மான பிடிக்கிறோம்
புடிச்ச மான அடிச்சு திங்கிறோம். நாய் செருப்பாலடி. வாடி, அப்பாலாம் உனக்காக தான் வெயிட் பண்றாங்க. என்னம்மா இது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வர நேரமாச்சு, இன்னும் ரெடி ஆகாம இருக்கிற? சரிப்பா, நான் சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க. பாலுசாமி மச்சானுக்கு படிப்பும் அழகும் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் ராத்திரி பூரா அவர் கூட நான் தனியா இருந்திருக்கேன்னு இந்த ஊருக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பெரியப்பா நான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அறிவு கட்டத்தனமா பேசாத. ஊர்ல யாராவது உன்னை பத்தி தப்பா பேசினா சும்மா விட்டுடுமா? வெட்டி புதைச்சிட மாட்டான். இப்ப அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களே, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டிக்கிட்டவருக்கே என் மேல சந்தேகம் வந்தா அவரே வெட்டிடுவீங்களா? அதுக்காக அந்த லூசு பைய பாலுசாமிக்கு உன்னை தாரவாத்து கொடுக்க சொல்றியா? அப்பா, பாலுசாமி மச்சானை தான் கட்டிக்குவேன்னு நான் அடம் பிடிச்சு உங்க பெருமையை கெடுத்துட மாட்டேன். அதே மாதிரி வேற யாரையும் தான் கட்டிக்கணும்னு நீங்க அடம் பிடிச்சு ஏன் நிம்மதியை கெடுத்துடாதீங்க. தமிழ் வாத்தியாரோட வாரிசு ரொம்ப விவரமான ஆளாதான் இருக்கிறான். அவனை அடிக்கிறதுக்கு நாம வெளியாளதான் வச்சோம். அவன் நம்ம பொண்ணுங்களை வச்சே நம்மள அடிக்க பாக்குறான். சும்மா பேச்செல்லாம் பேசாத. மச்சான பத்தி தெரியாது, அவனுக்கு கொலைகாரனுங்க. எனக்கு சொத்து பத்தி இல்லைனாலும் பரவாயில்ல, கையும் காலையும் முடிச்சா வச்சுக்கண்டா சாமிய. விட்டா நோனா பேசிட்டு தைரியம் உள்ள போங்க. நான் இருக்கல. நீ வெளியில நிக்கிற, உள்ள போறவன் நானாச்சா? ஐயோ, என்ன அனுப்பா போச்சு பேசி நீங்க போட. பேசிட்டேன். இந்த ரீல் தானே வேண்டாங்க. உள்ள போங்க. நான் சொன்ன மாதிரி பிச்சு உதருங்க. பெரியப்பா, உள்ள போற வரைக்கும் தான் ஒரு மாதிரி இருக்கு. போயிட்டு வச்சுங்க. எகிருதுங்க, அட எகிருதுங்க, ஐயோ எகிருதுங்க. யாரா அது உள்ள இருக்கிறதே? வெளிய வாங்கடா. ஏய், யாரா அவன்? ஹை, நான் தான்டா. டை போட்டு பேசுற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியா? ஆமாண்டா. லா பிரகாரம் நான் டா போட்டு பேசுறேன், டூ போட்டு பேசுறேன், டட்டடாடா. ஏய் பலூனு, ஏற்கனவே நான் கொதிச்சு போயிருக்கேன். அதுல ஒருபடி அரிசியை போட்டு வடிச்சு வைடா. டே கோபுரத்தலையா, தரைக்கு ஒப்பரத்தலையா, ரொம்ப ரெட்டாதடா. உன் வீட்டுல இருக்கிற தூணை எல்லாம் அடிச்சுட்டு உன்னை தலைகளை குத்த வச்சிருவேன். யார் அது? தண்ணி போட்டு வந்து ரகலையெல்லாம் பண்ணாதப்பா. ஒழுங்கு மரியாதை விட்டுட்டு வெளியே போயிடு. யாரு வீடு, யார் போறது? இது என் வீடப்பா. என்னது, ஓ வீடா? என்னடா கேகே ராமசாமி மாதிரி சிரிக்கிறீங்க? கண்ணாடி பார்த்தா தெரியல? இதனுடைய பிரைஸ் 75 NB. சட்டப்படி என் மாமனாரு என் பொண்டாடி கல்வி வச்ச சொத்து. இது எனக்கு தான் சொந்தம். நாளைக்கு காத்தால காக்கா குருவி பறக்கிறதுக்கு முன்னால நீங்க உங்க பொண்டாட்டி புள்ளை யானத்தலை கரடித்தலை டப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டு பள்ளி வளர்க்காம ஓடி போயிடணும். தம்பி, அவன் படிப்பறிவில்லாத முட்டாளு. சட்டத்தை பத்தி எல்லாம் தெரியாது. கொஞ்சம் எடுத்து சொல்லு. பலூன் கையா, கம் டு த பாயிண்ட். பலூன் கந்தசாமின்னு உன் கல்யாணத்தன்னைக்கு எழுதி பத்திரத்துல கையெழுத்து போட்டியே, அன்னைக்கே உன் சொத்தெல்லாம் எங்களுக்கு வந்துச்சுப்பா. அன்னைக்கு எனக்கு பைத்தியம் அப்பா. புத்தி சுபாவிடம் இல்லாதவங்கிட்ட எழுதி வாங்கினா அது செல்லாதப்பா. இது உங்களுக்கு தெரியாதப்பா. சொல்லப்பா பெரியப்பா. ஆமா, நீ பைத்தியம்னு கோர்ட்ல எப்படா நிரூபிப்ப? சட்டையை கிழிச்சுக்குவேன், குட்டிக்கரணம் போடுவேன், கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னால வந்து உங்க மூலிகளை எல்லாம் நக்கி வச்சிருவேன். இப்ப தெரியுதாப்பா சட்டம் எனக்கு புரியுங்கிறது. ஆல் ரைட் மச்சான், டுமாரோ மார்னிங் மை ஃபேமிலி கமிங். யூ ஃபேமிலிஸ், புள்ளைஸ், பொண்டாட்டிஸ், ஆல் ஃபேமிலி கோயிங்ஸ். பத்துமா மச்சான்? குட் மார்னிங். டேய், இத்தனை இந்த பலூன் தானா செய்யலடா. அந்த அயோக்கிய பைய ஊதி விட்டு இருக்கிறான். இவன் இங்க வந்து வெடிச்சிட்டு போறான். அடையான்னு இந்த பைத்தியக்காரன் பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு. டேய், இவன் சும்மா கோர்ட்டுக்கு போனாவே பைத்தியம்னு ஒத்துக்குவாங்கடா. அங்க போய் இந்த ஆட்டம் ஆடினா நம்ம பத்திரம் செல்லாது. செல்வி ரொம்ப சென்டிமெண்ட் டைப்னு தெரிஞ்சது. அவள அதே ரூட்ல அடிச்சிட்டோம். அடுத்தது வித்யா ரொம்ப முன்கோபக்காரியா. இவள பெரிப்ஸ வச்சே தட்டுவான். ஏண்டி, காத்து போன பலூன் மாதிரி இருந்தார் நம்ம மாமா, இப்ப என்னடானா கேஸ் பலூன் மாதிரி எங்கேயோ பறக்குறாரு. ஆமாண்டி, எல்லாம் அந்த லோ கிளாஸ் பண்ற வேலை. அது அங்கிருந்து கீ குடுக்குது. இந்த அறிவு கிட்ட ஜென்மங்களும் இங்க வந்து நல்லா ஆடி. யாரடி அது தோப்புக்குள்ள செம்மறி ஆடு மாதிரி மேயறது? நானுதான் மாமா. என்னடி நோங்கதான் மாமா? உங்க அப்பா விட்டு தோப்பா இஷ்டத்துக்கு எழுதி வெட்டி குடிக்கிறதுக்கு? ஆமா, எங்க அப்பா விட்டு தோப்புதா. அப்பா விட்டு தோப்புனா அப்பி போடுவேன். நேற்றுக்கு சாயந்தரம் 6:15 நியூஸ் பிரகாரம் 7:15 லாப்படி இந்த தோப்பு எனக்கு சொந்தமாயிடுச்சு. இனிமே இந்த தோப்புக்குள்ள நடமாடினீங்கன்னா உங்க கொண்டைகள்ல பலூனை கட்டி பறக்க விட்டுற வேண்டிய. இது கிட்ட பேசுற நமக்கு தான் கௌரவ குறைச்சல். மாடி போல நில்லுங்கடு. அவ்வளவு கௌரவம் பாக்குறேன். என் மகனுக்கு அடிக்கடி லவ் லெட்டர் எழுதுனா? என்னது, உங்க மகனுக்கு நான் லவ் லெட்டர் எழுதுனேடா? பின்ன உங்க அம்மா எழுதுனா? மாமா, தோப்புகள் எல்லாம் பத்தி ஓடிடா. இந்த பொண்ணு என் மகனுக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்கா. படிக்கிறேன், கேக்குறீங்களா? அன்புள்ள மச்சான் குழந்தைவேலுக்கு நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்?
ஒரு பொட்ட புள்ள எழுதுற லெட்டர் ஐயாது நம்முடைய முதல் ராத்திரியில் உருமாலை கட்டிட்டு படிக்கிற லெட்டர் ஐயாது இருந்தாலும் சத்தியத்தை கட்டுப்பட்டு உங்களுக்காக படிக்கிறேன். நம்முடைய முதல் ராத்திரியில் உங்களுடைய உடம்பை ஐயோ அம்மா மாமா மாமா ஐயோ என்னடி மூச்சு பேச்சு எதுவுமே இல்லையே மாமா 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 அப்பாடா இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. எனக்கும் தாண்டி. என்ன மாமா வேணும்? கடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கடி. கடிக்கிறதுக்கு தண்ணியா? பாட்டு பாடாதீங்கடி, கேட்ட பூட்டி போடுவேன். என்னடி நீ மாமாவுக்கு தலையில அடிபட்டு மூளையே கலங்கி படிச்சுன்னு நினைக்கிறேன். என்னால தானே மாமாவுக்கு அப்படி ஆயிருச்சு. இப்ப என்னடி பண்றது கடவுளே? ஏண்டி ஏன் இடுப்பு அடி அவுத்து கட்டிட்டு குடுக்க மாட்டேங்கிறீங்க? டே மலைச்சாமி, இனிமே நான் ஆடுற ஆட்டத்துல தாண்டா உன் குடும்பமே டப்பா கலந்து டான்ஸ் ஆட போகுது. அட எதிருதுங்க. என்னம்மா இது? பலூனுக்கு தலையில அடிபட்டுருச்சு, பைத்தியம் புடிச்சு போச்சுன்னு சொன்னீங்க. அவன் பவ்யமா தரையில உட்கார்ந்து இருக்கிறான். இல்லப்பா, அது வந்து மாமா கிட்ட பேசி பாருங்க, அப்பதான் விவரமே புரியும். நடுவுட்ல உட்கார்ந்து என்னடா பண்ற? தோசை திங்கிற பார்த்தா தெரியலடா. அண்ணியோ அண்ணியோ அண்ணியோ. அண்ணா, நம்ம பொண்ணுங்க சொல்றது உண்மைதான் போல இருக்கு. ஏற்கனவே இந்த கோமாளிய பைத்தியமா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ, கால்வாசி கார்பெட்ட காலி பண்ணிட்டா. டேய், முதல்ல இவனை வெளியே அனுப்புடா. வெளியே அனுப்ப முடியாதுன்னு. வெளியே அனுப்பிச்சோம் அந்த பொறுக்கி நம்ம பொண்ணுதான் அவனை அடிச்சதுன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து புடிச்சு உள்ள தள்ளிடுவான். பலூனு இது என்ன போண்டாவிட புல்லு வச்சுக்கியா? ஏமா இவனை அடிச்சு கொண்டு இருந்தா பொதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இப்படி அரைகுறையா விட்டு எங்க உயிரை வாங்குறிய. இவன் இங்கதான் இருந்து தொலைக்கணும். அது மட்டும் இல்ல, இவன் இங்க இருக்கிறது வெளியே யாருக்கும் தெரியவும் கூடாது. இவனை மூட்டையா கட்டி தூக்கிட்டு போய் ஒரு மூலையில போட்டு வைங்க. ஏன்டி இப்படி சாப்பிடாம கொள்ளாம உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்க? மாமாவோட இந்த சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் எனக்கு நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்கு. என்னாலதானே மாமாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. இங்க பாரு, அவர் நம்ம கிட்ட இருக்கிறது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தானே நம்ம தோட்டத்து பங்களாக்குள்ள மறைச்சு வச்சிருக்கோம். பின்ன ஏன்டி இப்படி சும்மா பயப்படுற? எங்க எங்க பெரியப்பா? இல்லைங்க மிஸ்டர் மதிவாணன். ஏய் சும்மா ரே. கால்ல போடுற ஷூ எல்லாம் கையில மாட்டிட்டு வந்திருக்கு. இதெல்லாம் போய் மிஸ்டர் போட்டு கூப்பிடுறிய. லெசன், உங்க பெரியப்பா எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. தென்னந்தோப்புக்குள்ள என்ன நடந்ததுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. நீ எங்க பெரியப்பனை தேங்காய் எடுத்து அடிச்சிருக்க. அதுக்கப்புறம் அவர் ஆளைய காணோம். என்னடி எங்க சத்தா? அதே எங்க வீட்டு நாய் அப்படிதான் கத்தும். உங்க வீட்டு நாய் என்ன குயிலுக்கு பிறந்துச்சா? கூ கூட கத்துது பாரு. உண்மையை சொல்ல, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அப்புறம் உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க. அப்புறம் இஷ்டத்துக்கு திங்க முடியாது. சைடுல இப்படி டயர் டயரா பிரிங்காது. ஞாபகம் வச்சுக்க. பொழுது சாயறதுக்குள்ள எங்க பெரியப்பா ஒரு குவார்டரோட வீட்டுக்கு வந்து சேரணும். ஐ எம் கமிங். சக்தி, என் வாழ்க்கையை வீணா போச்சுடே. பெரிய மச்சான், எங்களை எல்லாம் தவிக்க விட்டு எங்க பெரியப்பா போயிட்டீங்க? என்னாச்சு பெரியப்பா? அரியாத்தி பேத்தி அரியாத்தி பேத்தி. இன்ஸ்பெக்டர் சார், இந்த திமிரு பிடிச்ச வித்தியா எங்க பெரியப்பாவை இளநியால் அடிச்சுதான் வேலைக்காரங்க சொன்னாங்க. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது அவருக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. அதனாலதான் இந்த அயோக்கியனுங்க அவரை வெளியே அனுப்பாம உள்ளே அடைச்சு வச்சிருக்காங்க. மிஸ்டர் கந்தசாமி, பலூன் கந்தசாமின்னு சொல்லுங்க. மிஸ்டர் பலூன் கந்தசாமி, உங்களை எந்த பொண்ணு இளைஞர அடிச்சாங்கன்னு சொல்ல முடியுமா? இன்ஸ்பெக்டர், இந்த பைத்தியம் சொல்றதை நம்பாதீங்க. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் சார், அவரே தப்பா ஒத்துக்கிட்டாரு. ஸ்டேட்மெண்ட் எழுதிவாங்க. ஆனா ஒரு விஷயம் இன்ஸ்பெக்டர் சார், அமெரிக்காவுக்கு எப்படி ஒரு தாமஸ் ஆல்வா ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி எங்க ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு புத்திசாலி என்னோட பெரியப்பா
மிஸ்டர் பலன் கந்தசாமி அவர்கள் தான். அவரோட நிலைமை இப்ப எப்படி ஆயிடுச்சு? தன்னானே நானே கோபத்தில்லா லே 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 தன்னானே நானே மச்சான் தில்லா லே லே லே. நீ சீட்டியா கந்தசாமி சொல்றதெல்லாம் உண்மையா? இன்ஸ்பெக்டர் சும்மாரே, அவன் எங்க மாமாவை வேணும்னு அடிக்கல இன்ஸ்பெக்டர். எங்க மாமா என் சிஸ்டர் ஏதோ கேவலமா பேசிட்டாரு. ஆமா அதனாலதான். நோ, அடிச்சாங்களா இல்லையா? ஆமா இன்ஸ்பெக்டர், தெரியாம அடிச்சுட்டேன், மன்னிச்சிடுங்க. சட்டத்துக்கு முன்னால குற்றவாளிகளுக்கு மன்னிப்பே கிடையாது. உங்களை அரெஸ்ட் பண்றத தவிர வேற வழி இல்ல. இன்ஸ்பெக்டர், வித்யா அடிச்சதால அவர் பைத்தியம் ஆகல, அதுக்கு முன்னாடி அவர் லூஸ் தான். அடே ஓ நீ வித்யா உயிருக்கு உயிரா காதலிக்கிறா, ஆனா அதுக்காக பெத்த அப்பனை பைத்தியமாக்க அவளை பாதுகாக்கணும்னு நினைக்கிற பாரு, உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது. பங்காளி, சாக போற வயசுல எங்க அப்பா பைத்தியமா தெரியலாம், ஆனா வாழ வேண்டிய வயசுல ஒரு வயசு பொண்ணு ஜெயிலுக்கு போறத என்னால தாங்கிக்க முடியாது. இன்ஸ்பெக்டர், மாமா பொண்ணு மேல இருக்க ஆசையில இந்த பொடியை போய் சொல்றேன், அவனை நீங்க நம்பாதீங்க. சாரி மிஸ்டர் மதி, நான் ஏத்துக்கிறதா இல்லையோ, பொடியா இருந்தாலும் கோர்ட்ல பெத்த புள்ள சொல்லத்தான் ஏத்துக்குவாங்க. நீங்க கொடுத்த கேஸ் செல்லாது, நான் வரேன். இன்ஸ்பெக்டர், இது ஒரு மகங்கிற முறையில உங்கள்ட்ட ஒரு உதவி கேட்கிறேன். இத ஒரு நல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கேன். அப்படி மாப்பிள்ள, என் தங்கச்சி பசங்க தருதலைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அத தப்புங்கறத நீங்க எனக்கு உணர்த்திட்டீங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, உண்மையிலே நீங்க தங்க மாப்பிள்ள, தங்கம். வித்யா, நம்ம அப்பா அம்மா என்னதான் கோச்சிக்கிட்டாலும் சரி, நம்ம மனசாட்சி மதிச்சு நம்ம மச்சாங்களை கட்டிக்கிட்டா சரி. கட்டு சிங்கம் கரெக்ட். இப்ப இங்கிலீஷ்ல வேற பல்ல அடிக்கிறியா? எஸ். என்ன நாங்க சொன்னது சொல்லிட்டீங்களா? இல்ல இல்ல, இப்படியே நடுங்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்களே சொல்லிடுறோம். என்னடா அண்ணா, பொண்ணுங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, ஆனா அவங்க கட்டிக்கிட்டது நம்ம சொந்த தங்கச்சி பசங்களை தானே. அதனால அவங்கள நம்ம வீட்டுக்கு அடிச்சிட்டு வரலாம்னு சொல்றாங்க. மலைச்சாமிய பொறுத்த வரைக்கும் அண்ணனை மீறி போன தங்கச்சியும் ஒண்ணுதான், அப்பனை மீறி போன பொண்ணுங்களும் ஒண்ணுதான். ரெண்டு பேருக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. இந்த வீடு உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, உங்க இஷ்டப்படி சட்டம் போட இதுல எங்களுக்கும் பங்குண்டு. அப்படி சொல்லிடி, உங்க பொண்ணு மட்டும் குழு குழுன்னு ஏசியில சுகப்படணும், எங்க பொண்ணு குடிசையில கஷ்டப்படணுமா? பேசாம உங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. என்னங்கடா பொம்பளைங்களை பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? நியாயத்தை யார் பேசுன என்ன? இது நான் கட்டி காப்பாத்தின சொத்து. வெறும் தண்ணி ஊத்தி கொடுக்கிற வெத்து பசங்களுக்கு எல்லாம் சொத்துல பங்கு கிடையாது. சொத்து கிடையாதா? நீயாவது அப்பனுக்கு வச்ச கொள்ளியில பீடிதான் குடிச்ச, நான் உனக்கு வைக்க போற கொள்ளியில சிகரெட்டே குடிப்பேன். வீராசாமி, வாய மூடு. நானும் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஏங்க இவங்களை அரைச்சி தொடுத்துங்க. அண்ணிங்கிற மரியாதை இன்னும் வச்சிருக்கிறேன், வார்த்தை அளந்து பேசுங்க. நாளை காலையில பொண்ணுகளை மாப்பிள்ளைகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவேன். ஏதாவது தடுத்த ரொம்ப அசிங்கப்படுவேன். இன்னைக்கு உங்க வீட்டை விட்டு வெளியே திறத்துனா நாளைக்கு எப்படி உங்க பொண்ணு மாப்பிள்ளைங்களோட இந்த வீட்டுக்குள்ள நுழையுங்க. வெளியே போங்கடா நாய்ங்கள. இந்த பொண்ணுக்காக தாண்டா உன்னை சும்மா விட்டுட்டு போறேன். வாய். வாய். மலைச்சாமி, நீ என்னதான் சப்பக்கட்டு கட்டினாலும் உன் தங்கச்சி ஓடின மாதிரி உன் தம்பி பொண்ணுங்களும் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கிட்டத நினைச்சாத்தான். அண்ணா, பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கே பயப்பட மாட்டேன், இங்க எதுக்காக பயப்படுற? நான் என்ன சொல்றேன்னா, எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி மலைச்சாமி பொண்ணும். முத்துச்சாமி, நீ எஸ்பியா இருக்கலாம், அவர் எம்பியா இருக்கலாம். தப்பு செஞ்சதுக்காக தம்பின்னு கூட பார்க்காம தள்ளி வச்ச மானத்தையா இந்த மலைச்சாமி. என் குடும்பத்தை பத்தி ஏதாவது தப்பா பேசுறதா தான் இந்த சம்பந்தமே வேணாம். எந்திரிச்சு போ. மலைச்சாமி, எங்க அண்ணன் தம்பியை சொன்னதை பத்தி பெருசா நினைச்சுக்காத. உங்களோட சம்பந்தம் பண்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கல்யாணத்துக்கு போய் ஆக வேண்டியதை பாரு. அட நம்ம என்னதான் வேண்டாதவங்களா இருக்கட்டும்,
பொண்ணோட கல்யாணத்துக்கு நம்மள கூப்பிட்டுக்கணுமா வேண்டாமா? அண்ணன் தான் என்னைக்குமே சுயநலவாதியாச்சே. இது தெரிஞ்ச விஷயம் தானே? அதான் நான் சொல்றபடி கேளுங்க. என்ன அழைக்காத கல்யாணத்துக்கு நாம எதுக்கு போகணும்? நம்ம என்ன அவ்வளவு மானங்கிட்டா போயிட்டோம்? அவன் நாக்க புடுங்கிட்டு சாகுற மாதிரி நம்ம எல்லாம் நேரா போய் பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு ஓடியாந்துருவோம். அப்பதான் நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியும். மணிக்கவுண்டன் சேத்து மட, பழனிச்சாமி ஊத்துப்பணி. வணக்கம். வாங்க சம்பந்தி, உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள்ள. ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ. உட்காருங்க. நீங்க உட்காருமா. ஒரு சின்ன உதவி செய்யணும். என்ன? என் மக கல்யாண பத்திரிக்கை அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கும்போது உங்க பொண்ணு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஐயோ, அது எப்படிங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளை வெளியில போறது? மிஸ் சக்தி, உங்களை வெளியே கூட்டு போறதுக்கு உங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். பட் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வற்புறுத்த மாட்டேன். வாமா போலாம். ஆஹா, நோ மிஸ்டர் வினோத். எங்க அம்மா கொஞ்சம் பழங்காலத்து டைப். பட் we will go. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட வந்து பத்திரிக்கை கொடுத்தா தான் கல்யாணத்துக்கு வருவேன்னு சொன்னீங்களே. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மிஸ் சக்தி. மை ஃப்ரெண்ட்ஸ் அஜய் அண்ட் மூர்த்தி. வணக்கம். வினோத், நீ ரொம்ப ஏமாந்துட்டடா. என்னடா சொல்ற? இந்த பொண்ணு மேல ஏகப்பட்ட களங்கம் இருக்கு. அததான் சொன்னோம். பணக்கார திமிர காட்ட போட்டுட்டு இருக்காளே நெக்லஸ், அது ஒரு களங்கம். எல்லாத்துக்கும் மேல இந்த அழகான உடம்ப மூடி மறைக்குது இந்த அசிங்கமான புடவையும் ஜாக்கெட்டும், அதுவும் ஒரு களங்கம் தான். வாங்க வினோத், நாம வீட்டுக்கு போயிடலாம். பயப்படாத சச்சி, நல்ல பசங்க தான். கஞ்சா அடிச்சாதான் கொஞ்சம் தத்துவம் எல்லாம் பேசுவானுங்க. பத்திரிகையில பேர் எழுதிட்டு வா, கொடுத்துட்டு போயிடலாம். இப்பதான்டா அவ மேல இருக்கிற களங்கம் எனக்கும் தெரியுது. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என் பொண்டாட்டி களங்கத்தோட நிக்கவே கூடாது. என்னால முடியாதப்போ என் பொண்டாட்டியை கடத்திட்டு போறியா? நான் ஸ்டடியானதுக்கு அப்புறம் கவனிச்சுக்கிறேன். சரிங்க. சக்தி, எப்போ நிறைய பேசுவேன், இப்ப ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் உங்களை எவ்வளவோ அவமானப்படுத்திருக்கேன். இருந்தாலும் அதையும் மீறி நீங்க என்ன காப்பாத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஒரு ஆம்பளையோட அவமானத்தை விட ஒரு பொண்ணோட மானத்தை பெருசா நினைக்கிறவனா? நீ கட்டிக்க போறவனை பத்தியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவனோட நீ தனியா பத்திரிக்கை கொடுக்க போறன்னு தெரிஞ்சோன்ன இது மாதிரி ஏதாச்சும் நடக்குன்னு நினைச்சேன். அதே மாதிரி நடந்துச்சு. என் மேல இவ்வளவு அக்கறை வைக்கிறதுக்கு காரணம், நான் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா அது எக்கேடோ கெட்டு போட்டும்னு நினைக்கிறவன் சராசரி மனுஷன். ஆனா தான் ஆசைப்பட்டது கிடைக்கலனாலும் அது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தமிழ் வாத்தியார் சக்திவேலோட மகன். புடவை கட்டிக்க, உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். நம்ம குடும்ப மானத்தை யார் கெடுத்ததாக நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த மாதிரிதான்ப்பா இன்னைக்கு ஏன் மானத்தை காப்பாத்தினாரு. நான் தமிழ் வாத்தியார சாகடிச்சேன். ஆனா தமிழ் சாகாதுங்கிறத வாத்தியார் மகன் நிரூபிச்சுட்டாமா. மனசாமி, கல்யாணத்தை நிறுத்த சொன்னியாம விளையாடுறியா? உன் பையன் செஞ்ச காரியத்துக்கு அவனை கழுத்து பிடிச்சு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தி இருக்கணும். நான் பெரிய மனுஷன், அதனால தான் கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன். சொந்தக்காரங்கள வந்ததுக்கு அப்புறம் என் மகனை தரக்குறவா பேசி கல்யாணத்தை நிறுத்துற நடக்கிறதே வேற. எங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம், ஜாக்கிரதை. கல்யாணத்துக்கு பந்தி தாண்டா பரிமாறுவாங்க. நீங்க கல்யாண பொண்ணையே பரிமாற நினைச்சிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் என்னடா கௌரவம்? போங்கடா வெளியே போங்க. பொண்ணை எடுத்துக்கிட்டு போய் தாலியை கட்டுறா.
எவன் தடுக்கிறான்னு பாப்போம். கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்க கூடாது, யாருக்கும் கிடைக்க கூடாது. மாப்பிள்ளை சரியில்லைன்னு தெரிஞ்சதும் கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நினைச்சேன். பாவி பசங்க நம்ம பொண்ணைய தூக்கிட்டு போயிட்டானுங்கப்பா. அண்ணா என்னென்ன சொல்றீங்க? இங்க என்ன மண்டபத்தை பிடிச்சி ஆடிட்டு இருக்கிறேன்? மேல ஏறி சத்தியை காப்பாத்த போறேன். இது சத்தியை நீ காப்பாத்த போறியா? அவங்கிட்ட பேச்சு மேல ஏறி போ. அட இவங்கிட்ட நான் எங்க போய்யா? அப்படியே நான் மேல ஏறி போயிடுறேன். கோட்டு வேறையா தம்பிங்களா? இந்த பேரிக்க தலையன் தான் MP SP ரொம்ப அழுத்திட்டான். பிச்சு வினோத், வினோத், என்ன நம்ம நிறுவனம் கேக்குறா? அசிங்கமா பேசுன யூ கஞ்சி ப்ரூஸ் ஐ வில் கில் யூ. தகல நம்மள கிள்ளி வச்சிருவாளாம். கிள்ளி வச்சிருக்கியா? அடி கள்ளி, கிள்ளு கிள்ளு கிள்ளு. இரும்பு கட்ட பூட்டிட்டா இத பாத்துக்கிட்டு இந்த சுத்த வேற சும்மா இருந்துருவானா? தட்டி பயப்படாத, நான் வந்து காப்பாத்துறேன். அட மனப்பைய மாவன கதவு திறந்திருக்குது, வாழ இறங்கி. நான் ஒண்ணு மாதிரி கோலை இல்ல, கீரை தாண்டி தான் வருவேன். அப்புறம் வாயா. வாங்க தெய்வான, வாமா மதி, வாயா. இனிமே இது உன் வீடு. தெய்வான வேறாண்டி எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம். சீக்கிரமா மாலை மாத்த சொல்லுங்க. சரிங்க மாமியா. ஐயோ வேட்டிங்களும் என்னங்களே வேட்டிங்களும். நீ வேற பேச்சுக்கு பேச்சு பெல் அடிச்சுட்டு படுவா. உன்னை எல்லாம் எவ்வளவு கல்யாணத்துக்கு வர சொல்லுது? மூடிட்டு மாலை கூடுறா. சரியப்பா, வேட்டியை கட்டிட்டு மாலை கொடுக்கட்டும். நீ டேம் கட்டுறேன்னு சொல்லு, நாங்க எல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனா வேட்டி கட்டுறேன்னு சொன்ன நாங்க நம்ப மாட்டோம். மருமகோ மாலை புடுங்க.
என்ன பகல அவங்கதான் மாலை மாத்திட்டாங்கல்ல, சாந்தி முகூர்த்தத்துக்கு உள்ள அனுப்பிச்சிட வேண்டியதானே? ஓ, இன்னைக்கு சாந்தி முகூர்த்தமா? எகிருங்கோ, அட எகிருங்கோ, எகிருங்கோ.